திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வானுலகு மண்ணுலகு வாழ மறைவாழ, பான்மை தரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க, ஞானமத 5 கர 3 விழினால்வாய் ஆனை முகனை பரவி அஞ்சலி செய்கிற்பாம். நின்று மலர் தூவி இன்று முதுகுன்றை, நன்றும் எத்துவிற்கு என்றும் என்பமே. இருவினைதாம் இவை மும்மலம் ஈங்கிவை ஈது சிவம், கருவுறும் ஆறுயிர் உண்மை இது என்று காட்டவல்ல, குருபரன் நீயன்றி வேறறியேன் இக்குவலயத்தில், திருவெண்ணை மெய்கண்ட தேவே பஞ்சாக்கர தேசிகனே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும், திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் 24ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களின் குருவருளையும் முதற்கண் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். இலக்கணம் கற்போம் என்னும் தலைப்பில் நன்னூல் கற்பிக்கப்பட வேண்டும் என்னும் குருமகா சன்னிதானம் அவர்களின் அருளாணையை செயற்படுத்தும் தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். சைவ சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், ஆதீன புலவரையா அவர்களுக்கும், சித்தாந்த பேராசிரியர் பெரியோர்களுக்கும், அடியேனுக்கு தமிழ் பயிற்றிய ஆசிரியர் சான்றோர்களுக்கும், சிவனேய செல்வர்களுக்கும், தமிழ் ஆர்வலர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைய வகுப்பு நன்னூலின் 4வது பகுதி. கடந்த வகுப்பில் 7 வகை மதம், 10 குற்றங்கள், 10 அழகுகள் குறித்து சிந்தித்தோம். அந்த 3 நூற்பாக்களும் இப்போது பார்க்க இருக்கிற 32 உத்தி பற்றிய இந்த நூற்பா ஆகிய இதையும் சேர்த்து 4 நூற்பாக்கள் பாடலனார் என்னும் ஆசிரியரால் பாடப்பட்டன என்று யாப்பருங்கலக்காரிகையின் உரை குறிப்பிடுகின்றது. கொள்கை பற்றி வரக்கூடியது மதம், சிறப்பு பற்றி வரக்கூடியது அழகு, புத்தி நுட்பம் பற்றி அமையக்கூடியது உத்தி. மதம், அழகு, உத்தி ஆகிய இந்த 3லும் ஒரு சில கலந்து வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் ஏற்கனவே மதத்தில் வந்துவிட்டது, அழகில் வந்துவிட்டது, மறுபடியும் எதற்கு உத்தியில் வருகிறது என்று நமக்கு ஐயம் எழலாம். அப்படி நாம் கருத வேண்டியதில்லை. மதம் என்று பார்க்கிற பொழுது அது மதம் என்கிற வகையிலும், சிறப்பு என்கிற நிலையிலே அணுகுகின்ற போது அது அழகு என்கிற நிலையிலும், புத்தி நுட்பம் அல்லது கருத்தை புலப்படுத்தல் என்கிற நிலையிலே அணுகும்பொழுது அது உத்தி என்கிற நிலையிலும் அமையும். சான்றாக திருமுருகாற்றுப்படை இருக்கிறது. அது சங்க இலக்கியத்திலே பாட்டும் தொகையுமாக இருக்கக்கூடிய சங்க இலக்கியத்திலே முதல் நூலாக திகழ்கிறது. பாட்டுள் முன்தூர வந்து நிற்கும் முருகாற்றுப்படை மொழிந்தான் என்று குறிப்பிடுவார் சிவப்பிரகாசர். அப்படி முன்தூர வந்து நிற்கும் முருகாற்றுப்படையாக இருக்கிறது. 12 திருமுறை வரிசையிலே பார்க்கிற பொழுது 11ஆம் திருமுறையாக அது விளங்குகிறது. முருகவேல் 12 திருமுறை என்று ஒரு தொகுப்பு இருக்கிறது. அந்த தொகுப்பிலும் இந்த நூல் திகழ்கிறது. முருகவேல் 12 திருமுறை என்றால் என்ன என்று சிலருக்கு தெரிந்திருக்கலாம், பலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். வாசு செங்கல்ராய பிள்ளை தணிகைமணி அவர்களாலே தொகுக்கப்பட்ட தொகுப்பு அது. திருப்புகழ் அத்தனையையும் தொகுத்து 7 திருமுறைகளாக வகுத்தார். தேவாரம் 7 திருமுறைகள் போல. கந்தர் அலங்காரம் என்பதை 8ஆம் திருமுறையாகிய திருவாசகத்துக்கு இணையாக அமைத்தார். கந்தர் அந்தாதியை திருக்கோவையாருக்கு இணையாக அமைத்தார். திருவகுப்பினை திருவிசைப்பாவுக்கு இணையாக அமைத்தார். கந்தர் அனுபூதியை திருமந்திரத்துக்கு இணையாக அமைத்தார். திருமுருகாற்றுப்படை உட்பட்ட சான்றோருடைய நூல்களையும், முருகனை பற்றிய பிள்ளைத்தமிழ் நூல்களில் வரக்கூடிய பாடல்களையும் தொகுத்து 11ஆம் திருமுறையாக அமைத்தார். தேனூர் வரகவி சொக்கலிங்கனார் என்பவரிடத்திலே அன்பு வேண்டுகோள் விடுத்து செய்தொண்டர் புராணம் என்பதாக ஒரு புராணத்தை பாட வைத்து 12ஆம் திருமுறையாக தொகுத்தார். அப்படி முருகவேல் 12 திருமுறை என்றும் ஒரு தொகுப்பு இருக்கிறது. ஆக திருமுருகாற்றுப்படை என்கிற ஒரே நூல் சங்க இலக்கிய வரிசையிலும், சைவ திருமுறை வரிசையில் 12 திருமுறையிலும், முருகவேல் 12 திருமுறையிலும் இடம்பெறுமாறு போல சில வழிமுறைகள் மதத்திலும் இருக்கின்றன, அழகிலும் இருக்கின்றன, உத்தியிலும் இருக்கின்றன என்று நாம் உணர வேண்டும். இப்போது 32 உத்திகள் பற்றி பார்ப்போம். முன்பே குறிப்பிட்டதைப் போல
உத்திகள் 32 தானா என்று கேட்டால் அவை அளவின்றி வருவன. தலைமை பற்றி 32 குறிக்கப்படுகின்றன. இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தொல்காப்பியரும் 32 உத்திகளை குறிப்பிட்டிருக்கிறார். அதிலிருந்து 15 உத்திகள் இங்கே எடுத்தாளப்பட்டிருக்கின்றன பவனந்தியாரால். இவரால் 17 உத்திகள் புதிதாக அமைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. அல்லது இவர் மற்ற நூல்களை வழிமொழிந்ததாகவும் இருக்கலாம். தொல்காப்பியத்திற்கும் இதற்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால், தொல்காப்பிய உத்திகள் 32இல் 15 இதில் எடுத்தாளப்பட்டிருக்கின்றன என்கிற ஒரு செய்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இதிலே முதல் உத்தி நுதலி புகுதல். நுதலுதல், சொல்லுதல். நான் இதனை இங்கே சொல்லப் போகிறேன் என்று ஆரம்பிப்பது. அது எங்கே வரும்? பொதுவாக நூலின் தொடக்கத்தில் அமையும். அதாவது அதிகார தொடக்கத்தில் அமையும். நான்முகன் தொழுது நன்கு இயம்புவன் எழுத்தே என்று பவனந்தி முனிவரும் இங்கே தொடங்குவார். ஆக நான் இதனை கூறப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு தொடங்குவது நுதலி புகுதல். நூலுக்குள்ளே புகுதல், நுதலுதல், சொல்லுதல். அடுத்தது கருதல்னு ஒரு அர்த்தம் உண்டு. நுதலுதல்னா கருதுதல். ஓத்து முறை வைப்பே. நாம் முன்பே கண்டிருக்கிறோம். ஓத்து என்ற சொல்லுக்கு இயல் என்று அர்த்தம். முறை வைப்பு என்றால் எதையும் ஒரு வரிசையாக வைப்பது என்று வரைமுறை இருக்கிறது. ஒரு படலத்துக்குள்ளே பல இயல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால், பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல் என்று சொன்னால் அதற்கு என்ன வரிசை முறை? ஏன் வினையியலை முதலில் வைத்திருக்கக்கூடாதா என்று கேட்டால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு பொருளினுடைய பெயரை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் பெயரியல் முன்னால் அமைந்தது. அந்த பொருளினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பது பொருளை தெரிந்து கொண்டால்தான், முருகன் என்ற ஒரு பெயரை தெரிந்து கொண்டால்தான் அவன் வந்தான் என்ற வினையை தெரிந்து கொள்ள முடியும். எனவே பெயருக்கு அடுத்து வினை. அப்போ முதல்ல பொருளின் பெயர், அப்புறம் பொருளினுடைய செயல்பாடு. அப்போ பெயரியலுக்கு அடுத்து வினையியல் என்று இப்படி ஒரு வரைமுறை இருக்கிறது. நம்ம வரிசையை பின்னால் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி, அதாவது இயல்களுக்கு மட்டும் முறை வைப்பு கிடையாது, நூற்பாக்களுக்கு இடையிலும் வரிசை முறை இருக்கிறது. ஏன் இந்த நூற்பாவுக்கு அடுத்து இந்த நூற்பா வைத்தார்? திருக்குறளில் கூட ஒரு அதிகார வரிசை முறை இருக்கிறது, வைப்பு முறை இருக்கிறது. அந்த அதிகாரத்திலும் கூட இந்த குறளுக்கு அடுத்து இந்த குறள் ஏன் வைத்தார் என்று பரிமேலழகர் நுட்பமாக விளக்குவார். அதனால் எல்லாத்துக்கும் ஒரு வரிசை முறைகள் உண்டு. காரண காரிய தொடர்பு பற்றி விளக்குவது, அந்த அமைவது ஓத்து முறை வைப்பு, இயல்களை முறையாக வைப்பது. அடுத்த நிலையிலே தொகுத்து சுட்டல். நான் பின்னால் நிறைய செய்திகளை சொல்லப் போகிறேன், முன்னதாக இதனை சொல்லுகிறேன் என்று அந்த படலத்துக்கு அடுத்து வரக்கூடியதாக அமைவது தொகுத்து சுட்டல். பின்னால் விவரிக்கப்பட வேண்டியதை தொகுத்து கூறுதல். நூலின் இயல்பே நுவலின்னு ஆரம்பித்தார் பாருங்க. இது 2 பாயிரம் தொற்றி 3 வகை நூல்களில் அடங்கி 4 வகை பொருட்களை பயந்து 7 வகை மதங்களை தழுவி என்றெல்லாம் சொன்னார் இல்லையா? அதுக்கப்புறம் வரிசையாக ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டே வரார். அதுதான் தொகுத்து சுட்டல். நூலின் இயல்பே நுவலின்னு ஆரம்பித்தார் பாருங்க, அது தொகுத்து சுட்டல். அதன் பிறகு நம்ம படிக்கிறோம் பாருங்க, வகுத்து காட்டல். நூல் எப்படி 3 வகைப்படும், அது முதல் நூல், வழிநூல், சார்பு நூல் என்று 3 வகைப்படும் என்று வரிசையாக வகுத்து முதல்ல தொகுத்து சொன்னதை வகை வகையாக எடுத்து சொல்வது வகுத்து காட்டல். அடுத்த நிலையிலே முடித்து காட்டல். மேலோர் முடித்தவாறு முடித்து காட்டுதல். பகுதி விகுதி என்று ஒரு சூத்திரத்தை தொடங்கி 13 சூத்திரங்களை மேலோர் முடித்தவாறு இவர் முடித்து காட்டுகிறார். இது தொல்காப்பியத்தில் இல்லாத புத்தி என்று இதற்கு உரையாசிரியர்கள் விளக்கம் தருகிறார்கள் நன்னூலை பொறுத்தவரையில். ஏன்னா முடித்து காட்டல், முன்னோர்கள் எப்படி எந்தெந்த கருத்தை வகைத்தொகைப்படுத்தி சொன்னார்களோ அதில். ஏனென்றால் ஒரு காரியத்தை, ஒரு செயலை தொடங்கிவிட்டால் நடுவில் எப்படி முடிப்பது என்று சில பேர் குழப்பமடைவார்கள். பெரியோருடைய அந்த அணுகுமுறையை பின்பற்றி இப்படித்தான் இது இருக்க வேண்டும் என்று முடித்து காட்டியிருக்கிறார் இவர். அதை நம்ம பிறகு பார்க்க போகிறோம். முடிவு இடம் கூறல். ஆசிரியர் தான் சொல்லும் இலக்கணத்துக்கு விதி தோன்றும் இடத்தை கூறுவது. அகிரணைன்னு ஒரு சொல் இருக்கிறது, அங்கே ஆயுதம் குறைந்து ஒலிக்கும் என்று பார்க்கிறோம். ஏன் அந்த ஆயுதம் குறைந்து ஒலிக்கிறது? அந்த ஆயுதம் அதுக்குரிய மாத்திரை என்ன, அது குறைந்து ஒலிக்க வேண்டிய காரணம் என்ன, அது இயற்கையான ஆயுத எழுத்தா, ஆயுத ஒலிப்பு முறையா, அல்லது வேறு ஏதாவது செயற்கையாக வந்ததுன்னா அல் கூட்டல் திணை அகிரணை என்று மாறுகிறது. அது பின்னால் வேற ஒரு இடத்துல சொல்ல போகிறார். அப்போ முடிவு இடம் கூறல், இன்ன கருத்தை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன், இதற்குரிய விளக்கம் பின்னால் இருக்கிறது என்னும்படியாக அவர் அமைத்திருப்பார். இதை உரையாசிரியர்கள் தான் நமக்கு அடையாளம் காட்டுவார்கள். நூலாசிரியர் இந்த உத்திகளை கொண்டு நூலை செய்திருப்பார், அதாவது நூற்பாக்களை செய்திருப்பார்.
உரையாசிரியர் இன்னென்ன இடத்துல இங்கே இருக்கிற பூட்டுக்கு அங்கே இருக்கிறது சாவி என்பதாக இரண்டையும் ஒப்பிட்டு காட்டக்கூடிய நிலை, பொருத்தி காட்டக்கூடிய நிலை யாருடையது என்று சொன்னால் உரையாசிரியருடைய வேலை தான் அதெல்லாம். அதனால் முடிவு இடம் கூறல், இதற்குரிய முடிவு அங்கே இருக்கிறது என்று சொல்லுவது. அடுத்ததாக தான் எடுத்து மொழிதல். ஆசிரிய வசனங்களை ஒவ்வொரு இடத்து தான் எடுத்து சொல்லுதல். இது பெரும்பாலோர் தரக்கூடிய விளக்கம். தான் எடுத்து மொழிதல், பழைய நூல்களிலிருந்து கருத்துக்களை அல்லது நூற்பாக்களை எடுத்து மொழிவது. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க, தான் சொல்லும் இலக்கணத்துக்கு இலக்கியம் தோன்றும் இடத்தை சொல்லுதல். இவர்களாக ஒன்றை சொல்லுவார்கள், இந்த கருத்தை நீங்கள் ஏன் புதிதாக சொல்லி இருக்கிறீர்கள், முன்னோர்கள் சொல்லவில்லையே என்று சொன்னால், இதற்கு இலக்கியம் இருக்கிறது, நானாக சொல்லவில்லை எதையும், அதற்கு ஒரு இலக்கியம் இருக்கிறது, இதை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சான்றாக ஒரு தொல்காப்பியத்தில் ஒரு செய்தி, வரிசையாக தொல்காப்பியர் சொல்லதிகாரம் உரியியல்ல எல்லாத்துக்கும் உடன்பாட்டு நிலையில் விளக்கம் சொல்லிக்கிட்டு வருவார். ஒரு உட்கு ஆகும்னு சொல்லுவார். ஒரு உட்கு நமக்கு ரெண்டுமே புரியாது. ஒரு என்றால் உட்குன்பார். உட்குன்னா அச்சம்னு அர்த்தம். இப்படி உடன்பாட்டு சொற்களை சொல்லிக்கொண்டே வரக்கூடிய தொல்காப்பியர் ஓரிடத்துல எய்யாமையே அறியாமையேம்பார். இது என்னடா, இது இவ்வளவு சொற்களை ஒரு விளக்கம் சொல்லிக்கிட்டு வராரு. ஒரு 100 நூற்பாக்கள்ல 120 சொற்களுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. அதில் இந்த ஒரு சொல்ல மட்டும் எதிர்மறை நிலையில் வைத்திருக்கிறாரு என்று கேட்டால், இதற்கு முன்னால் இலக்கியங்களிலே அது எதிர்மறை நிலையில் பயிலப்பட்டு இருக்கிறது. எனவே அவர் அதனை அப்படி கையாண்டிருக்கிறார். எய்த்தல் அறிதல் என்று உடன்பாட்டில் பயிலப்படவில்லை. அவருக்கு அப்புறம் திருத்தக்க தேவர் தாம் படித்த சீவக சிந்தாமணியிலே உடன்பாட்டிலே பயன்படுத்தி இருக்கிறார். அப்புறம் சிவபிரகாச புலவர் பிரபலிங்கலையில பயன்படுத்தி இருக்கிறார் அந்த எதிர்மறை சொல்லை உடன்பாட்டிலே. இப்போ இலக்கணம் என்றால் என்ன என்று சொன்னால், இலக்கியம் கண்டு அதற்கு இலக்கணம் இயம்பல். எனவே தான் எடுத்து மொழிதல் என்றால், நான் புதிதாக ஒரு கருத்தை கையாண்டிருக்கிறேன், இது நானாக சொல்லவில்லை, இதற்கு ஆதாரம் இருக்கிறது என்பதாக அந்த புலப்படுத்துவது, அது உரையாசிரியர் அடையாளப்படுத்துவது, அது தான் எடுத்து மொழிதல். 2 கருத்துக்கள் இதுக்கு சொல்லப்படுவது. முன்னோர் மொழிபொருளை எடுத்தாள்வது என்று சிலர் சொல்லுகிறார்கள். சிலர் தான் புதிதாக வகுத்த அந்த இலக்கண கருத்துக்கு உரிய இலக்கியத்தை அறியும்படியாக செய்தல் என்று பதிவு செய்கிறார்கள். அடுத்தது பிறன்கோள் கூறல். அடுத்தவருடைய கொள்கையை, கோள் என்றால் கொள்கை, பிறருடைய கொள்கையை தன்னுடைய நூலிலே கூறுவது. சொல்லலாமான்னா சொல்லலாம். அதாவது எனக்கு உடன்பாடா இல்லை, இருக்குதா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனால் மற்றவர்கள் அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. சான்றாக முதலாம் கூட்டல் யாண்டு. யாண்டு, ஆண்டுன்னு சொல்ல மாட்டாங்க அந்த காலத்தில். ஆகாரத்துக்கு பதிலாக யாகாரம்தான், யகர ஆகாரம்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டு என்று சொன்னால் அங்கேன்னு அர்த்தம் அந்த காலத்தில் பொருள். இன்னைக்கு தான் ஆண்டுன்னா வருஷம்னு நமக்கு பொருள். அப்போ வருஷத்தை எப்படி சொல்லணும்னா யாண்டு என்று சொல்ல வேண்டும். ஆறு என்று சொன்னால் அந்த காலத்தில் வழின்னு தான் அர்த்தம். இன்னைக்கு சொல்கிற நதி என்கிற பொருள் அது வராது. யாரு என்று சொன்னால்தான் அந்த பொருளில் வரும். ஆடு என்று சொன்னால் அந்த காலத்தில் வெற்றின்னு அர்த்தம். யாடுன்னு சொன்னால் தான் அது நாம் சொல்கிற ஆட்டினை குறிக்கும். இப்படி ஆகாரத்துக்கு பதிலாக யாகாரம் வழங்குவது அந்த காலம். யாண்டு பலவாக நரையில ஆகுதல், புறநானூற்றில் பிசிராந்தையார் பாடல், இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம், படிச்சிருக்கிறோம். ஆகையினாலே முதலாம் கூட்டல் யாண்டு சேர்த்து எழுதுகிறோம். முதலாம் மீயாண்டுன்னு வரும். இது நன்னூலார் சொல்றார். சொல்லும் பொழுது இது நான் சொல்லலை, இந்த மாதிரி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. யகரம் இருக்கிறதே, யகரமை தான் அல்லாத வேறு மெய்கள் தனக்கு முன்னால் வருகிற பொழுது, நிலைமொழி இறுதியில் வருகிற பொழுது, தான் அந்த மெய்யோடு சேருகிற பொழுது ஈகர உச்சரிப்பை பெறுவது உண்டு கூடுதலாகன்னு பதிவு பண்றார். தன் ஒழி மெய்முன் யாவரின் ஈகரம் துண்ணும் என்று துணினரும் உளரே. சிலர் இவ்வாறு சொல்லுகிறார்கள். அப்ப என்னுடைய கருத்து என்று அவர் சொல்லவில்லை, இப்படி சொல்பவர்களும் இருக்கிறார்கள், அதை மறுக்கவும் இல்லை. அப்ப எடுத்தாள்கிறார்னு அர்த்தம். அதுக்கு பெயர் தான் பிறன்கோள் கூறல். அடுத்தது சொற்பொருள் விரித்தல். சொல்லினது பொருள் விளங்கும்படியாக உருவு முதலியவற்றை விரித்து சொல்லுதல். சில இடங்கள்ல உரையாசிரியர் செய்ய வேண்டிய வேலையை நூலாசிரியரே செய்வார். பகாப்பதம் என்று சொன்னால் சில பேர் முதலாக படிக்கிற பொழுது இந்த சொல்ல நம்ம கேள்விப்படலையே, தமிழ் இலக்கிய வரலாறுல, தமிழ் இலக்கண நூல் வரலாறுல கேள்விப்படலையே என்று நினைப்பார்கள். அது வடமொழி சொல்.
ஆகையினால் அதை சில இடங்களில் இன்னும் விரித்து சொல்லுவார். பகா நிலைப்பதம் என்று சொல்லுவார். அந்த பண்பு பெயர் விகுதிகளை பற்றி சொல்லுகிற பொழுது வெளிப்படையாகவே செம்மை, சிறுமை, சேய்மை, தீமை என்று வரிசையாக கையாளுவார். அந்த முழுமையான சொல்லை பயன்படுத்துவார். ஒரு நூலாசிரியர் அவ்வளவு தூரம் விரிவாக சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் புதிதாக சொல்ல வருகிற பொழுது அதை படிப்பவர்களுக்கு புரிய வேண்டும், கற்பவருக்கும் கற்பிப்பவருக்கும் அது போய் சேர வேண்டும் என்பதற்காக சில இடங்களில் அந்த சொற்பொருளை விரித்து சொல்லுவதும் உண்டு. இதை நூலாசிரியரை செய்கிறார். அடுத்தது தொடர்ச்சொல் புணர்த்தல். தொடர்பான செய்திகள் வெவ்வேறானவற்றை ஒரே நூற்பாவில் இயைத்தல். இது ரொம்ப கவனிக்க வேண்டியது. பொதுவாக நாம் சொல்லுகிற பொழுது ஒரு நூற்பா என்பது ஒரு பொருள் முதலியதாக வரும் என்று சொல்லுவது மரபு. ஆனால் சில நூற்பாக்களை பார்த்தா 3 செய்தி வந்திருக்கிறது. எண்மூ எழுத்து ஈற்றுன்னு ஒரு நூற்பா வரும், அதில் 3 செய்தியை சொல்லியிருப்பார். என்னடா இது, நூற்பா என்றால் ஒரு செய்தி தானே வர வேண்டும், இவர் 3 செய்தி, இதை 3 நூற்பாவாக ஆக்கியிருக்கலாமே என்று நாம் நினைத்தால் அதற்கு ஒரு அமைதி உண்டு. ஏன் இந்த 3 செய்திகளையும் ஒன்றாக அமைத்தார் என்று சொன்னால், இவை பொது புணர்ச்சி என்கிற இயைவு பற்றி ஒரு நூற்பாவின் கண்ணே கூறப்பட்டிருத்தல் அப்படின்னு அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க உரையாசிரியர்கள். அப்போ ஒரு பொருள் முதலியது என்பது ஒரு கருத்து என்று வைத்துக் கொள்வதும் உண்டு. அந்த கருத்தை ஒரே விதமான செய்திகளை ஒரு சேர சொல்லுதல் பொது புணர்ச்சி. ஆகினால தொடர் சொல் புணர்த்தல் என்று சொன்னால் ஒன்றிற்கு மேற்பட்ட கருத்துக்களை ஒரு நூற்பாவில் ஆசிரியர் ஏதோ ஒரு காரணம் பற்றி ஒரு பொதுத்தன்மை பற்றி எடுத்தாள்வது உண்டு என்பது இதன் வழி புலனாகின்றது. அடுத்தது இரட்டுற மொழிதல். இதனை இலக்கியவாதிகள் தானே இரட்டுற மொழிவார்கள் காலமேக புலவர் மாதிரி என்று கேட்டால் இல்லை. நூலாசிரியரும் சில நேரத்தில் இப்படி செய்வது உண்டு. ஒரு வாக்கியத்தில் 2 பொருள்படச் சொல்லுதல். ஒரு பொருள் பன்மொழி சிறப்பினின் வழா என்று ஒரு நூற்பா இவர் அமைத்திருக்கிறார். ஒரு பொருட்பன்மொழி சிறப்பினின் வழா. ஒரு பொருட்பன்மொழினா ஒரே பொருளை தரக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள். மீ மிசை ஞாயிறு. மீ என்றாலும் மேலேன்னு அர்த்தம், மிசை என்றாலும் மேலேன்னு அர்த்தம். ஏன் ஒரு பொருளை தரக்கூடிய 2 சொற்களை அடுத்தடுத்து ஒரு சேர கையாள்கிறார் என்று கேட்டால் அதன் மிகுதி பற்றி, சிறப்பு பற்றி என்று விளக்கம் சொல்வார்கள். அப்போ மீ மிசை ஞாயிறுனா மிக உயரத்தில் இருக்கக்கூடிய ஞாயிறு என்று அர்த்தம். அதில் அந்த சிறப்பினின் என்கிற சொல் இருக்கிறது, அது செவிக்கு இன்பம் சிறத்தலான்னு ஒரு அர்த்தம், பொருளை சிறப்பித்து நிற்றலான்னு இன்னொரு அர்த்தம். ஆக 2 பொருள்களை தருவதாக இரட்டுற மொழிதல் கூறு இதிலே அடங்கி இருக்கிறது என்று சொல்வார்கள். இதைவிட இன்னும் ஒரு சுவையான பகுதி கூட உண்டு. அது நடத்தும் பொழுது புலப்பட்டு, தொல்காப்பியம் நடத்தும் போது நன்னூலை ஒப்பிட்டு நடத்துகிற பொழுது தெரிந்து கொண்டேன். உலகின் நிலா பொருள்னு சேர்த்து எழுதுவார். உலகின் நிலா பொருள் என்று நன்னூல்ல ஒரு நூற்பா வரும். அதில் 2 விதமாக பிரிக்கலாம். அதை உலகின் இலா பொருள், உலகத்திலேயே இல்லாத பொருள். இன்னொன்று உலகில் நில்லா பொருள். இன் கூட்டல் ஈ என்று போட்டாலும் நிலா பொருள். உலகில் நில்லா பொருள் இல்லும் நீயும் போட்டாலும் உலகில் நில்லா பொருள் சேர்த்து எழுதுனா உலகின் நிலா பொருள்னு வரும். அவற்றை உண்மை கொடுத்து சொல்ல வேண்டும். உலகத்திலேயே இல்லாத பொருளை அல்லது நிலையில்லாத பொருளை உண்மை கொடுத்து சொல்ல வேண்டும். ஆக ஒரே நூற்பாவை அந்த இரட்டுற மொழிதல் தொனியில் எழுதியிருக்கிறத அங்கே தெரிந்து கொள்ள முடியும். நாம் வரும்பொழுது அது குறித்து அங்கே விவரமாக சிந்திக்கலாம். ஏதுவின் முடித்தல். முடிவு பெறாததை காரணத்தால் முடிய வைத்தல். அதாவது ஒரு செய்தியை முதல்ல சொல்லிட வேண்டியது, பிறகு காரணத்தை சொல்லுவது. ஏதுவின் முடித்தல். இது ஏன் இப்படி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா வரிசையாக சொல்லிக்கிட்டே வருவார். என்னென்ன எழுத்துக்கு இது இணை எழுத்துன்னு சொல்லுவார். ஆ இந்த குரிலுக்கு அந்த நெடில், அந்த நெடிலுக்கு இந்த குரில் என்று சொல்லுகிற பொழுது இதில் எல்லாம் இணையாக இருக்கும். இந்த ஐயுக்கும் அவ்வுக்கும் துணை இல்லாத தனியே அதுங்க 2 நிற்கும். அப்போ என்ன பண்ணுவார், ஐ என்பதற்கு ஈ என்பதும் அவு என்பதற்கு ஊ என்பதும் இனமாக அமையும்னு ஒரு செய்தி சொல்லியிருப்பார். ஏன் இது எப்படி வந்தது? ஈக்கு தான் ஈன்னு நினச்சோம், ஊக்கு தான் ஊன்னு நினச்சோம். இது என்ன ஐயுக்கும் அவ்வுக்கும் இவை 2 எப்படி வருகின்றன என்று கேட்டால் அதுக்கு அடுத்த ஒரு நூற்பாவில் சொல்லுவார். அந்த எழுத்துக்கள், அதாவது அந்த உச்சரிப்புகள் வரக்கூடிய ஒலிப்புகள் எழக்கூடிய ஸ்தானம், அது எங்கே பிறக்கிறது, அந்த இடத்தை பற்றியும் அவற்றுக்கான முயற்சி பற்றியும்
அவை இனம் என்கிற பெயரை பெறுகின்றன. பின்னால் விளக்கம் கொடுப்பார். ஓஹோ, அதனால தான் ஐ என்று ஒலிக்கிற பொழுது ஈ வருகிறது, ஔ என்று ஒலிக்கிற பொழுது ஊ வருகிறது. சரி சரி, இவை இரண்டிற்கும் அவை இரண்டும் இனம் என்று சொல்வது பொருத்தமானது தான் என்று பிறகுதான் நாம் முடிவெடுப்போம். ஆக முதல்ல ஒரு கருத்தை சொல்லிவிட்டு இது ஏன் வந்தது என்று படிப்பவர்கள் குழம்பக்கூடாது ஆகினால பின்னால் அதற்கான காரணத்தை சொல்லக்கூடிய நிலை உண்டு. அதற்கடுத்தது ஒப்பின் முடித்தல். ஒன்றிற்கு சொல்லப்பட்ட இலக்கணம் வேறொன்றிற்கு ஒத்து வருமாயின் அதற்கும் அதுவே இலக்கணமாக முடிவு செய்தல். ஈறுபோதல் என்னும் சூத்திரம் பண்பு அதிகாரப்பட்டமையால் பதப்புணர்ச்சிக்கும் விதி உடன் கூறப்பட்டது. ஒரு இடத்துல சொல்லப்பட்ட விதி இன்னொன்றுக்கும் பொருந்தும்னு வச்சுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அதையே சொல்லிக்கிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ஒப்பான செய்திகளை ஒன்றாக சொல்லக்கூடிய நிலை உண்டு. இது ஏன் முன்னதாக சொன்னார் பின்னதாக சொன்னார்னு நம்ம ஆய்வு செய்து கொண்டிருக்க முடியாது. என்ன சொல்லலாம், வெற்றிலைன்னு ஒரு சொல் இருக்கிறது, வெறுமை கூட்டல் இலை. வெறுமை கூட்டல் இலையில் ஈறுபோதல் விதிப்படி மை போய்விட்டது. தன் ஒற்று இரட்டல் விதிப்படி வெற்று இலைன்னு வந்தது. அப்புறம் எப்படிங்க அந்த ரூ கெட்டதுன்னு கேட்டால், உயிர்வரின் ஊக்குரல் மெய்விட்டு ஓடும் அந்த விதிப்படி வெற்று அதில் இருக்கக்கூடிய ஊ கெட்டது. தனியே இருக்கக்கூடிய அந்த உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பை விதிப்படி இற்று கூட்டல் ஊ ரூ ஆனது என்று ரீ ஆனது என்று பின்னால் சொல்ல போகிறார். அந்த விதிகளை நாம் இங்கே சேர்த்து தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இது பெயர் ஒப்பின் முடித்தல். மாட்டெறிந்து ஒழுகல். ஒரு இடத்தில் சொல்லப்பட்ட செய்தி அடுத்தடுத்து வருகிற பொழுது வழிமொழிதல்னு அர்த்தம். அதையே மறுபடி ஏதாவது அழகாக சொல்வார். இது தொல்காப்பியத்தில் நிறைய இடத்துல கையாளுப்பார். இகர இறுதி அகர இயற்றே. அகரத்துக்கு என்ன விதி சொல்லப்பட்டதோ அதுதான் இகரத்துக்குன்வார். உகரத்துக்கு போகும்போது உகர இறுதி இகர இயற்றே. சில மாணவர்கள் பார்த்தோம்னா, என் பெயரை தெரிந்து கொள்ள வேண்டுமா, பக்கம் 7க்கு வருக, அங்கே போய் பார்த்தோம்னா பக்கம் 18க்கு வருக, அங்கே போனால் பக்கம் 25க்கு வருக என்று எழுதி கடைசியில் ஒரு இடத்துல பேரை எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி உகரத்தை போய் தேன்னா இகரத்தில் போய் பாருங்கன்பார். இகர இறுதி எப்படி இருக்குன்னா அகர இறுதிக்கு போங்கன்பார் தொல்காப்பியர். ஏன்னா அந்த காலத்தில் எழுதுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தது. மனன சக்தி அவசியமாக தேவைப்பட்டது. ஓலைச்சுவடிகள் குறைவு, நினைவாற்றல் கட்டாயம் வேணும். இந்த அடிப்படையில் அவர் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக இதை ஒரு உத்தி முறையாக நிறைய பயன்படுத்தினவர் யாருன்னு கேட்டால் தொல்காப்பியர் தான். மாட்டு எறிந்து ஒழுகல், இதுவும் அதுன்னு எழுதுவாங்க பாருங்க. இதுவும் அது முன்ன சொன்னதே தான், ஆனால் இது என்ன ஒரு விஷயத்துக்காக சொல்லப்படுகிறது என்று எழுதக்கூடிய நிலை அங்கே பார்க்கலாம். அடுத்தது இறந்தது விளக்கல். இறந்ததுன்னா முற்காலத்து வழங்கப்பட்ட ஒன்று இப்போ வழக்கு இறந்தது, வழக்கு இழந்தது, அதை நீக்கி விட வேண்டும். இப்போ ஆதன் தந்தை ஆந்தை என்று ஆகும், போதன் தந்தை பூந்தை என்று ஆகும். இதுக்காகவே தனிய நூற்பாக்களை வகுத்திருப்பார் தொல்காப்பியர். ஆனால் நன்னூலார் காலத்தில் அதற்கான வழக்குகள் இல்லாமல் போய்விட்டன. ஆகையினால இது பழைய இலக்கணத்தில் இருந்தது, இது வேண்டும் வேண்டும் என்று வைத்துக்கொள்ள வேண்டியதில்லை, அதை நீக்கிவிடலாம். அவர் அதுக்கெல்லாம் இலக்கணம் சொல்ல, ஆந்தை பூந்தை என்பதற்கு இலக்கணம் சொல்லவில்லை, தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். இப்போ இதிலிருந்து இன்னொரு செய்தி நுட்பமாக நம்ம கவனிக்கணும். எந்த நூல் எந்த காலத்தில் எழுதப்பட்டதோ அந்த காலத்தை சார்ந்த இலக்கண நூலை தெரிந்து கொண்டால்தான் அந்த நூலை நாம் முழுமையாக புரிந்து கொள்பவராகும். சங்க இலக்கியத்தில் இந்த மாதிரி ஆந்தை பிசிராந்தையார் இந்த மாதிரி சொல்லலாம் வருதுன்னா நன்னூலை வைத்துக்கொண்டு மட்டும் நாம் விளங்கி கொள்ள முடியாது. கட்டாயம் தொல்காப்பியத்தினுடைய உதவி வேண்டும். அவ்வக்காலத்து அந்த இலக்கியம் தோன்றுவதற்கு முன்னும் பின்னும் அமைந்த இலக்கண நூல்களை படித்தால்தான் அந்த இலக்கியத்தை நாம் முழுமையாக உணர முடியும் என்பதற்கு இந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலை எடுத்துக்காட்டு. அப்புறம் எதிரெது போற்றல். முன்பு இல்லாத ஒன்று பிற்காலத்திலே வருவது உண்டு. இப்போ தொல்காப்பியர் காலத்தில் பார்த்தீங்கன்னா தன்மை பன்மைக்கான விதிகளை சொல்லும்போது சில விதிமுறைகளை அவர் கொடுப்பார். என், ஏன், அல் என்று 3 விகுதியை சொல்லுவார். கூ, டு, து, ரு என்று சில விகுதிகளை சொல்லுவார். அதெல்லாம் இறந்தது விளக்கல். அந்த கூடு தூருலாம் மறைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் பெரும்பாலும். அதுக்கப்புறம் அந்த என், ஏன், அல் இதெல்லாம் சொல்லுவார். ஆனால் அன் விகுதி இருக்குது பாருங்க. அன் என்பது வந்தனன், படித்தனன் என்று படற்கைக்கு சொல்லப்பட்டது தொல்காப்பியர் காலத்தில். ஆனால் பிற்காலத்திலே நன்னூலார் காலத்திலே அந்த அன் படற்கைக்கு மட்டுமல்லாமல் தன்மைக்கும் வழங்கப்பட்டது. அப்போ எதிரது போற்றல், இது தன்மைக்கும் வருகிறது என்கிற பதிவு செய்ய வேண்டிய நெருக்கடி யாருக்கு ஏற்படுகிறதுனா பவணந்தி முனிவருக்கு ஏற்படுகிறது. கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால்.
கம்பராமாயண பாடல்ல சில பதிப்புகளில் கண்டனின் என்று நே காணப்படுகிறது, சில பதிப்புகளில் கண்டனன் என்று அண்ணு தான் காணப்படுகிறது. ஆக எதிரது போற்றல். அப்புறம் முன்மொழிந்து கோடல், முன்னே ஒன்றனை சொல்லி பின்பு அதனை வேண்டும் இடந்தோறும் எடுத்தாள்வது. அங்கே ஒரு செய்தியை சொல்லிட்டார், இனிமேல் எங்கே வந்தாலும் அதை பயன்படுத்துவது. முன்னால் சொல்லப்பட்ட ஒன்றை பின்னால் அவ்வப்போது கையாள்வது. உயிரீற்று புணரியல்ல குற்றியலுகர புணர்ச்சியில் எடுத்தாள பயன்படுதல் நோக்கி எழுத்தியலில் குற்றியலுகரத்தை நெடிலோடு என்று வகைப்படுத்தி இருக்கிறார் என்று உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க. நெடிலோடு ஆயுதம்னு ஏன் அங்கே சொன்னார்னா, பின்னால் குற்றியலுகர அதாவது உயிரீற்று புணரியல்ல குற்றியலுகர புணர்ச்சி பகுதியில் இந்த வரிசை முறை கட்டாயம் தேவைப்படுது. அதை முன்னிட்டு இங்கேயே வரிசைப்படுத்தி விட்டார். அங்கே குறுகி ஒலிக்கிறத மட்டும் சொன்னால் போதும், வகைப்பாட்டை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் வகைப்பாட்டை சொன்னார் என்று சொன்னால், பின்னால் எடுத்தாள்வதற்காக முன்னாலேயே சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பின்னது நிறுத்தல் என்று ஒரு உத்தி. ஒரு பொருளுக்கு கருவியாக முன் வைத்தற்கு உரியது, அங்கே வைத்தற்கு இடம்பெறாமையின் ஆர்வமாக அதை சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை பின்னால் வைக்கிறது. கிட்டத்தட்ட முன்ன பார்த்த ஏதுவின் முடித்தல் மாதிரி தான். ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் கவனித்து பார்த்தா நுட்பமான வேறுபாடு இருக்கும். இப்போ நாம் கூட படிக்கிறோம் பாருங்கள். இப்போ 32 உத்திகளை சொல்கிறார். உடனே ஒரு மாணவர், ஐயா உத்தின்னா என்னன்னு சொல்லியிருக்கலாமே ஐயா, அது பின்னால் சொல்ல போகிற அடுத்த நூற்பாவில். ஏங்க உத்தியை முதல்ல சொல்லிட்டு 32 உத்திகளை வகையை சொல்கிறது, அதாவது வரையறையை சொல்லிவிட்டு வகையை சொல்வது தானே மரபு என்று கேட்கலாம். இதுவும் ஒரு உத்தி. 32 உத்தி, அதாவது விதி வருமுறை விதி விளக்க முறை என்று 2 விதம் இருக்கிற மாதிரி இதுவும் ஒரு விதமான உத்தி. பின்னது நிறுத்தல். 32 உத்திகள் என்று வகைகளை சொல்லிவிட்டு உத்தி என்றால் என்னன்னு அடுத்த நூற்பாவில் பேச போகிறார். அடுத்தது விகற்பத்தின் முடித்தல். விகற்பம் என்றாலே வேறுபாடு, அதாவது தலைதடுமாற்றமாக சொல்லி முடித்தல். விளங்குதல் பொருட்டு பல் வேறுபாடுகளின் சிறப்பு வாய்பாட்டால் முடித்தல். அதாவது ஒரு பொருண்மை பற்றி வரக்கூடியன, ஆனால் இப்படி முடியும்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே போடுவார். ரவ்வோடு உகர உண்மைன்னு ஒரு நூற்பா இருக்குது பதவியில். ரூ ரும், டூ டும், தூ தும், இதெல்லாம் எது எந்தெந்த காலத்தை காட்டுன்னு வரிசையாக சொல்லுவார். தொகுத்து சொல்கிற மாதிரியும் இருக்கும், அதே நேரத்தில் அதுக்குள்ளேயே வகுத்து சொல்கிற மாதிரியும் இருக்கும். ஒட்டுமொத்தமாக சொன்னால் புரியாதுன்னு சொல்லிட்டு இந்த 2 சொற்கள் இறந்த காலமும் எதிர்காலமும் காட்டும், இந்த 2 சொற்கள் இறந்த காலமும் நிகழ்காலமும் காட்டும் என்று அதுக்குள்ளேயே வகைப்படுத்தி சொல்லுவார். அதுக்கு பெயர் விகற்பம்னா வேறுபாடு, வகைப்பாடு. மொத்தமாக இவையெல்லாம் தன்மை பன்மை வடிவங்கள் என்று ஒட்டுமொத்தமாக சொல்லி முடியாமல் அவை எந்த காலத்தை காட்டக்கூடியன என்று வகை தொகைப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பை நன்னூலில் பார்க்கலாம். அதுக்கு பெயர் தான் விகற்பத்தின் முடித்தல். வேண்டிய வேறுபாட்டோடு தெளிவுபடுத்துதல், வேற ஒன்றும் கிடையாது. அதை குழப்பத்தை ஏற்படுத்துதல்னு அர்த்தம் புரிஞ்சிக்கக்கூடாது. குழப்பத்தை தெளிய வைப்பதற்காக வேண்டிய வேறுபாடுகளை அடையாளப்படுத்துவது. அப்புறம் முடிந்தது முடித்தல். ஒவ்வொரு அடியிலையும் 2 அப்போ இதில் மொத்தம் 10 அடி, 20 உத்திகளை இந்த பகுதியில் பார்த்துருக்குறோம். முடிந்தது முடித்தல். அவ்வாறு சொல்லி முடிந்ததை பிறகு தொகுத்து சொல்லுவது. ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுட்டா அதை தொகுத்து சொல்லக்கூடிய மரபு உண்டு. நடவா மடி சீன்னு ஒரு நூற்பா ஆரம்பிப்பார். அதில் கரெக்டாக சொல்லுவார் கடைசியாக, இவையெல்லாம் செய்யன்னும் ஒரு பொது வாய்பாட்டில் அடங்கும். செய்யன் ஏவல் வினைபகா பதவி என்று சொல்லி முடிப்பார். முடிந்தது முடித்தல்னா தொகுத்து சொல்லுதல் அப்படி கூட வைக்கலாம். முன்னாடி தொகுத்து சொல்கிறது வேறு, பின்னால் தொகுத்து சொல்கிறது வேறு. ஏன்னா இடைச்செருகள் சில பேர் ஏற்படுத்தி விடுவார்கள். இப்போ தொல்காப்பியத்தில் பார்த்தா கூட இருதிணையிலும் 50 அறிய கிடக்கக்கூடிய விகுதிகள் எத்தனை ஆகும், 11 விகுதிகளாகும் என்று அவர் தொகுத்து சொல்லுவார். முதல்ல சொன்னால் அதை தொகுத்து சொல்கிறோம், பின்னால் சொன்னால் அதுக்கு பேர் நம்ம முடிந்தது முடித்தல்னு வைக்கிறோம். ஏன்னா இடைச்செருகளாக இன்னும் யாராவது எதையாவது சொல்லிவிடக்கூடாது என்கிற ஒரு அக்கறையோடு ஒரு உத்தியோடு செய்யப்படுகிறது அதுன்னு நம்ம கருதலாம். அடுத்தது அதே 32 உத்திகளுடைய தொடர்ச்சி. உரைத்தும் என்றல். முன்னே ஒரு நிமித்தத்தால் ஒரு காரணத்தினாலே முன்னால் அந்த சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை இவ்விதியை பின்பு சொல்வோம். உரைத்தும்னா இனிமேல் உரைக்க போகிறோம். நம்ம அங்கே சொல்லுவோம்பா, இங்கே நாங்கள் சுருக்கமாக சொல்லிட்டோம். இது பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னா ஆண்டு காண்க உரையாசிரியர் எழுதுவார்.
இந்த செய்தியை மேற்கொண்டு விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு பகுதி இருக்கிறது, அங்கே போய் தெளிவாக படிச்சிங்க. அகத்திணையில் சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க. இது பற்றி இன்னும் விரிவாக வேணுமா களவியலில் படிங்க, கற்பியலில் படிப்பீங்க, அங்கே போய் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இங்கே அறிமுகம் மட்டும்தான் என்பதாக சொல்லுவது, அதுக்கு பெயர் உரைத்தும் என்றல். இப்போ பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய அடிப்படையிலே பெயர் சொல் வரும். இந்த பகுபதம்ன்றதை பற்றி அறிமுகப்படுத்துவார். அது என்ன பொருள், அது என்ன இடம், காலம், அதில் எது எது வரும் என்று கேட்டால் அங்கே பெயரையில் போய் படிச்சுக்கங்க. இங்கே அறிமுகம் மட்டும்தாங்க என்று சொல்லுவது உரைத்தும் என்றல். பின்னால் நாங்கள் விரிவாக சொல்லப் போகிறோம், நான் சொல்லப் போகிறேன், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த உரைத்தும்ன்றதுனால தன்மை பன்மையில் சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி உரைத்தாம் என்றல், முன்னதாகவே சொல்லிவிட்டோம் அப்பா நீ கவனிக்கவில்லையா என்று சொல்லுவது. முன்னே சொன்ன ஒன்றை மறுபடியும் சொல்லாமல் இங்கே சுருக்கமாக சொல்ல வேண்டியது. ஏனென்றால் அங்கே முன்ன சொல்லிட்டோம் இல்லையா, அதையும் எதையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். உதாரணமாக எழுத்துக்களுக்கான மாத்திரையை ஒரு நூற்பாவில் தொகுத்து சொல்கிறாரு பவனந்தி முனிவர். 3 உயிர் அளவு என்று ஒரு நூற்பா ஒன்று தொடங்கும். அதில் சொல்லுகிற பொழுது குரிலுக்கு என்ன மாத்திரை, நெடிலுக்கு என்ன மாத்திரை, உயிர் குரில், உயிர் நெடில், ஆயுதம், இன்னும் மற்றபடி உயிரளபடி, ஒற்றளபடி, குற்றியரும், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் எல்லாத்துக்கும் மாத்திரை சொல்கிறார். உயிர்மை எழுத்துக்கு மட்டும் சொல்லவே இல்லை. ஏன்னா இது இவ்வளோத்துக்கும் சொன்னார், அது வேறு நிறைய எழுத்துக்கள் இருக்குது, அதை ஏன் சொல்லாமல் 216 எழுத்தாச்சு, அது ஏன் சொல்லலை என்று கேட்டால் உயிர்மை எழுத்தை பற்றி அறிமுகப்படுத்தும் போதே சொல்லிட்டார். அது உயிர் அளவாய் அமையும். கா என்பது அதில் இருக்கக்கூடிய இக்கு கூட்டல் ஆ என்று சொன்னால் இக்குக்கு அரை மாத்திரை, ஆவுக்கு ஒரு மாத்திரை, 1.5 மாத்திரை கணக்கு பண்ணக்கூடாது. இக்கும் ஆவும் சேர்ந்த அக்கா என்று சொல்லப்பட்டாலும் அப்போது சேர்ந்த உப்பே போல அந்த மெய்யெழுத்து தன்னுடைய மாத்திரையை இழந்து உயிரெழுத்துக்குரிய மாத்திரை மட்டுமே மேலோங்கி நிற்கும். ஆகையினால ஆ என்கிற அந்த உயிரெழுத்து உயிர் அளவே உயிர்மெய்யின் அளவுன்னு அங்கேயே சொல்லிட்டார். ஆக இதுக்கு பெயர் உரைத்தாம் என்றல். அதனால நான் மறுபடியும் சொல்லி கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சொன்னால் அது நல்லா இருக்காது, கூறியது கூறல் என்கிற குற்றமாகிவிடும். அடுத்தது ஒரு தலை துணிதல். ஒரு தலைனா உறுதியாக முடிவெடுத்தல். 2 பேர் மாறுபட்டிருக்கிறார்கள். ஐயா இதில் உங்களுடைய நீங்கள் எந்த அணியைச் சேர்ந்தவன், நான் என்ன அணியைச் சேர்ந்த ஆள், முன்ன படித்தோம் இல்லைங்களா, இருவரும் 6 கோல் ஒரு தலை துணிவே என்று ஒன்று பார்த்தோம் பாருங்க. அந்த மாதிரி ஒரு தலை துணிதல் நான் முன்ன சொன்னதே தான். அதில் வர்றது இதில் வருது ஏன்னு கேட்கப்படாது. அதுக்கு தான் திருமுருகாற்றுப்படைய உதாரணம் சொன்னது. இப்போ 7 என்று ஒரு வரிசை எண்ணு பெயர் இருக்கிறது. 7 என்று சொல்லுகிறார் தொல்காப்பியர். 7 அதாவது 7 என்று மெய்யீராக கருதுகிறார் தொல்காப்பியர். 7 என்று உயிரீராக கருதுகிறார் நன்னூலார். ஏன்னா அந்த காலத்தில் இப்படி 2 விதமான கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கிறது. இவர் இந்த இடத்துல தொல்காப்பியரை பின்பற்றவில்லை. இவராக ஒரு முடிவு பண்ணி இன்னொருத்தருடைய கொள்கைப்படி 7 என்று இவர் உயிர் ஈராக கருதுகிறார். இப்படி முடிவெடுக்கிறது உண்டு. அது பெரிய குற்றம் கிடையாது. ஏன்னா கொள்கை வேறுபாடு என்பது குற்றமும் ஆகாது, முன்னோர்களை மறுப்பதும் ஆகாது. இது என்னுடைய விருப்பம் அல்லது என்னுடைய கொள்கை இது என்று சொல்லுவது தான், அவ்வளவுதான். அப்புறம் எடுத்துக்காட்டல். தான் சொல்லும் இலக்கணத்துக்கு தானே சான்று தருதல். ஒன்று பார்த்த பாருங்க, கிட்டத்தட்ட அதை ஒற்றி வர மாதிரி நான் தான் எடுத்து மொழிதல்னு ஒன்று பார்த்த பாருங்க, அதை மாதிரி தெரியுது. இது எடுத்துக்காட்டல்னா இப்போ இவரே அந்த பண்பின் பகாநிலை பதங்கள் எப்படி வரும்னா செம்மை, சிறுமை, செய்மை அவரே உதாரணம் காட்டி விளக்கம் கொடுப்பார். இப்படியெல்லாம் இது மாறும் என்று மிக தெளிவாக சான்றோடு விளக்குதல் என்பது அந்த எடுத்துக்காட்டலில் அடங்கும். நூலாசிரியரில் சூத்திரத்து அமைத்தல் வாங்க, சூத்திரத்தில் அமைத்தல். அப்புறம் இதுவரையில் பார்த்த வடிவங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் 2 உத்திகளை பார்த்தோம். 2 சீரில் ஒவ்வொரு உத்தியை வச்சார். இனிமே பார்க்கறதெல்லாம் ஒரு அடியில் ஒரு உத்தி. எடுத்த மொழியின் எய்த வைத்தல். இதுவரையில் பார்த்தது ஒரு 22 பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிற 10 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு உத்தி நீளமாக இருக்குது. 4 சீர் கொண்டதாக இருக்கிறது. முன்ன பார்த்ததெல்லாம் ஆத்திச்சூடி மாதிரி இருக்குது, இது கொன்றை வேந்தன் மாதிரி இருக்குது. அப்படி வச்சுக்கோமா. எடுத்த மொழியின் எய்த வைத்தல் என்னது? தான் சொல்லும் இலக்கணத்தை தான் எடுத்து காட்டிய இலக்கியத்தில் இடம்பெற வைத்தல். முன்ன சொன்னதே தான். இந்த செம்மை சிறுமைன்னு இவராக புதுசாக உண்டாக்குகிறார். அதற்கு இவரே விளக்கம் கொடுக்கிறார். எடுத்த மொழி, தான் எடுத்துக்கொண்ட மொழி, அது எய்த வைத்தல், மற்றவர்கள் இதை புரிந்து கொள்ளும்படியாக அவராக அமைத்தல். இன்னது அல்லது இது என மொழிதல். ஐயம் தோன்றிய இடத்து
இப்படிப்பட்டது அல்லாதது இது. அதாவது நான் சொல்கிறது அது இல்லைங்க இது, நீங்கள் ஒன்றும் குழப்பம் அடையாதீங்க, நான் தெளிவாக தான் சொல்கிறேன் என்று சொல்லி இப்போ பன்னீர் உயிரும் காசா தாப்பா ஈரைந்து உயிர் மெய்யும்னு வரிசையாக சொல்லிக்கிட்டே போவார். உடனே நினைப்பாங்க 12 உயிர் எழுத்துக்கள் மொழி முதல்ல வரும், அம்மா ஆடு இலை ஈங்கிற மாதிரி முதல்ல வரும், இக்கு இச்செல்லாம் எப்படிங்க வரும், காங்காச்சா வரிசையில் இந்த காசா தாப்பாலாம் சொல்கிறாரு எப்படி வரும்னு கேட்டால் கடைசியில் அவரே அந்த சொல்லாட்சியை தெளிவாக எழுதுவார். இந்த வரிசையில் வரக்கூடிய உயிர் மெய்யும்னு எழுதியிருப்பார். மெய்யும்னு எழுதியிருக்க மாட்டார், வெறும் பெயரையும் சொல்லியிருக்க மாட்டார். காசா தாப்பா வரிசை சொல்லிட்டு உயிர் மெய்யும் என்று. அப்போ குழப்பம் இல்லாமல் இருக்கணும். ஒரு வார்த்தையை சொல்ல வருகிற பொழுது இதுவோ அதுவோ என்று குழம்பாத வகையில் தெளிவுபட மொழிகிறது. அதுதான், அதாவது அதுதானே கொள்வோன் கொள்வகை அறிந்து அவன் உளங்குல கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் தான் உத்தி, வேற ஒன்றும் கிடையாது. அதனால் இன்னது அல்லது இது என மொழிதல். படிப்பவர்கள் குழம்பக்கூடாது, அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு தான் நூல். அப்புறம் எஞ்சிய சொல்லின் எய்த கூறல். சொல்லாது விடப்பட்டவற்றுக்கு, சொல்லாது விடப்பட்ட செய்திகளுக்கு சொன்னதை கொண்டு இலக்கணம் பொருந்த செய்தல். நின்ற நெறியே உயிர்மை முதல் ஈரே என்று சொல்லியிருப்பார். அதிலேயே எல்லா செய்தியும் அடங்கிடும். இப்போ கா என்கிற எழுத்து இருக்குதுன்னு சொன்னால் அது வறுமொழியாக வந்தால் இக்கு என்கிற மெய் முதலில் இருக்கிறதாக அர்த்தம். அதுவே நிலைமொழி இறுதியில் இருந்ததுன்னு சொன்னால் கா என்பது உயிர் ஈராக கருதப்பட வேண்டும். கா என்பது மொழி முதல்ல வந்தால் மெய் முதலாகவும் உயிர் ஈராகவும் கருத வேண்டியது தெளிவாக சொல்ல மாட்டார். மொத்தமாக சொல்லியிருக்கிற மாதிரி தெரியும். உத்து கவனிச்சாதான், உற்று பார்த்தால் தான் அதுக்குரிய பொருளை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா நின்ற நெறியே உயிர்மெய் முதல் ஈரே என்று அதனுடைய ஒலிப்பை சொல்லியிருப்பார். அதை வைத்து தான் பின்னால் இருக்கிறதான் புரிஞ்சுக்கணும். ஆக இதை ஏன் தெளிவாக சொல்லலன்னு கேட்கக்கூடாது. எஞ்சிய சொல்லின் எய்த கூறல், நான் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளை வைத்து இனி வருவதை புரிந்துகொள் என்று நமக்கு அவர் போதிக்கிறார். பிற நூல் முடிந்தது தான் உடம்படுதல். அடுத்தவருடைய கருத்தை தான் சம்மதித்து ஏற்றல். முன்ன ஒன்று பார்த்தோம், பிறன்கோள் கூறல் என்று ஒரு நிலையை பார்த்தோம். அது ஒன்று, அதுக்கு சின்ன வேறுபாடு இருக்குது. இது பிறதுறை சார்ந்தது என்று உரையாசிரியர்கள் குறிப்பு தராங்க. சான்றாக இப்போ உச்சரிப்பு இருக்குது. இசை நூல்கள் எல்லாம் என்ன சொல்லுங்கன்னு, உயிர் எழுத்து உயிர் ஒலிப்பு எவ்வளவு அதிகபட்சம் நீண்டு ஒலிக்கலான்னு கேட்டால் 12 மாத்திரை அளவுக்கு நீளலாம். நீட்டிக்கிட்டே போகலாம். மெய் எழுத்து அதிகபட்சம் 11 மாத்திரை வரல நீட்டி சொல்லலாம். அது ஒரு மாத்திரை சொல்கிறாங்க. இது இவர் கையாளுவார் பின்னால். எங்கள் மாத்திரை பற்றி பேசுகிற பொழுது இசையிலும் ஒருவரை அழைக்கக்கூடிய விழியிலும் பண்டமாற்று உப்போ உப்பு என்று பண்டமாற்று ஒரு பொருளை விற்கக்கூடிய சூழ்நிலையிலும் எங்கெங்கெல்லாம் மாத்திரை நீளலாம் என்று சொல்லுகிற பொழுது அதற்கான விதிமுறையாக பிற துறை ஆசிரியர்கள் சொல்லுவதை தான் ஏற்றுக்கொள்வது. இசை நூலார் உயிர் ஒலிக்கு அதிகபட்ச மாத்திரை 12 என்றும் ஒற்று மெய்யொலிக்கு அதிகபட்ச மாத்திரை 11 என்றும் வரையறுத்திருக்கக்கூடிய கருத்தை இவர் உடன்படுகிறார். பாருங்க, அதுதான் பிற நூல் முடிந்தது தான் உடம்படுதல் என்கிற உத்தி. தன் குறி வழக்கம் மிக எடுத்து உரைத்தல். தானாக ஒரு கருத்தை, குறின்னா பெயர் வைக்கிறது, ஒருத்தரை குறிப்பதற்காக வைக்க, குறின்னா அடையாளம், ஒருத்தரை குறிப்பதற்காக வைக்கக்கூடிய பெயரை தானே மீண்டும் 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 கையாளக்கூடிய ஒரு தன்மை. உண்மையில் பார்த்தீங்கன்னா குற்றியலுகரம் அப்படிங்கிறது தொல்காப்பியர் சொல்கிறது. இவரை கேட்டிங்கன்னா குற்றுகரம்னு சொல்லுவார். அவரை கேட்டிங்கன்னா பெயரெஞ்சு கிளவின்னு தான் சொல்லுவார் தொல்காப்பியர். ஒரு இடத்துல கூட பெயரெச்சம்னு சொல்ல மாட்டார். இவர் தான் பெயரெச்சம் வினையச்சம் என்கிற வார்த்தைகளை உருவாக்கியவர் பவனந்தியார் தான். அப்போ இவராக உருவாக்கினது ஒரு இடத்துல மட்டும் இவர் கையாண்டு மீதி இடத்துல விட்டுட்டா இவரே இவர் வச்ச பெயரை பயன்படுத்தலை, மீதி பேர் எப்படி பயன்படுத்துவாங்கன்னு ஒரு அச்சம் வரும் இல்லையா, ஒரு எண்ணம் வரும் இல்லையா. அதனால் தன் குறி வழக்கம் மிக எடுத்து உரைத்தல். எங்கெங்கெல்லாம் தான் ஒரு பொருளுக்கு பெயர் வைத்திருக்கிறாரோ அந்த பொருள் சம்பந்தமான கருத்துக்கள் வரும்பொழுதெல்லாம் அதை கையாளுறார். பெயரஞ்சு கிளவி வினையஞ்சு கிளவின்னே கையாளுவார். அது பெயரெச்சம் வினையச்சொன்னே கையாளுவார். பெயரஞ்சு கிளவி வினையஞ்சு கிளவி என்பது தொல்காப்பியர் கையாளுவது. அது அவருடைய உத்தியாக இருக்கலாம். அதற்கடுத்தது சொல்லின் முடிவில் அப்பொருள் முடித்தல். சொல்லினுடைய முடிவிலே அதனுடைய பொருளை முடிப்பது. எப்படி? ஒரு நூற்பாவிலே ஒரு சொல்லை எடுத்துரைத்து அதற்குரிய விதியை அங்கேயே பதிவு செய்வது. அதாவது இதுக்கு தொகை வகை விரி என்றெல்லாம் விரிக்க நேரம் கிடையாது. நான் சேர்த்து சொல்லிடுறேன். உன்னை பற்றி சொல்ல வந்தேன்,
இது இப்படிப்பட்ட சொல், இதற்குரிய பொருள் இது அல்லது இதற்குரிய புணர்ச்சி விதி என்று அங்கேயே முடித்து விடுவது வேலையே. ngா முன் கவ்வாம், வா முன் எவ்வே என்று வேற்றுநிலை மெய்மயக்க விதியெல்லாம் அப்படி வரிசையாக முடிச்சுக்கிட்டே போவார். சொல்லின் முடிவில் அப்பொருள் முடித்தல். தனித்தனி நூற்பாக்களை கையாண்டு கொண்டிராமல் எங்கே ஒரு செய்தியை அறிமுகப்படுத்தினாரோ அந்த அறிமுகப்படுத்திய நூற்பாவிலேயே அதற்குரிய செய்தி முழுமையும் பெற வைப்பது சொல்லின் முடிவில் அப்பொருள் முடித்தல். அடுத்தது ஒன்றினம் முடித்தல், தன்னினம் முடித்தல். இதை சில பேர் அந்த வார்த்தைகளை வச்சு 2 உத்தியாக சொல்வது உண்டு. இல்லை, அது ஒரே உத்தி தான். ஒன்றினம் முடித்தல், தன்னினம் முடித்தல் என்று சொன்னால் ஒரு செய்தியை சொல்ல வந்த இடத்திலேயே அதனோடு தொடர்புடைய மற்றொரு செய்தியையும் சொல்லிவிடுதல். இப்போ உயிரெழுத்துக்களை பற்றி பேச வராரு. அங்கே சொல்லும்பொழுது ஆ ஜி ஊ சுட்டு எழுத்துன்னு சொன்னார். ஏ என்பது வினா எழுத்துன்னு சொன்னால் போதுமானது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஏ யா முதலும் ஆவோ ஈற்றும் ஏ இரு வழியும் வினாவாகுமே. அப்போ யா என்கிற உயிர்மை எழுத்தை பற்றி இங்கே பேச்சே கிடையாது. ஆனாலும் கூட இதற்காக நான் மறுபடியும் ஒரு நூற்பாவை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கு உயிர் பற்றி பேசுவது தான் முதன்மை நோக்கமாக இருந்தாலும் சிறுபான்மை இதற்கென்று தனி விதி வகுக்க வேண்டியதில்லை என்று உயிர்மைக்குரிய அந்த அகர ஆகாரத்துக்குரிய செய்தியை இங்கேயே பதிவு செய்வார். இப்படி செய்வது அந்த ஒன்றினம் முடித்தல், தன்னினம் முடித்தல் என்கிற அமைப்பிலே அடங்குகிறது. அடுத்தது உய்த்து உணர வைப்பு. இதுதான் சாமர்த்தியம். சில சூத்திர விதிகளை கொண்டு ஆராய்ந்து அறியும்படியாக ஒரு பொருளை வைப்பது. நான் முன் மா குறுகும், நான் டன்னகரம் ரன்னகரம், இதற்கு முன்னால் மகரம் குறுகும்னு சொல்வார். அது எங்கே குறுகும், எப்படி குறுகும்னா அது நாம் யோசித்து பார்த்து புரிஞ்சுக்கணும். இதுக்கு பின்னால் விளக்கம் உரை இருக்கும். லா லா மெய் திரிந்த நானாமுன் மகரம் நைந்து ஈரொற்றாகும்னு ஒரு இடத்துல எழுதியிருப்பார். இந்த பூட்டு ஒரு இடம், சாவி ஒரு இடம்ன்ற மாதிரி அதை கண்டுபிடித்து உய்த்து உணர வைத்தல். இங்கேயே வெளிப்படையாக சொல்வது கிடையாது. அங்கு சொன்னதை இங்கு பொருத்தி பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வதாக அந்த உய்த்து உணர வைப்பு என்பது அமையும். இந்த நூற்பா படிப்பவர்கள் பார்ப்பவர்கள் அச்சப்படுவார்கள். அடேயப்பா, இவ்வளவு ஒரு நெடிய வடிவத்தை உடையதாக இருக்கிறதே, இதை எப்படி புரிந்து கொள்வதுன்னு வகுப்பில் நடத்தும் பொழுதெல்லாம் மாணவர்களை 8 அணியாக பிரித்து ஒவ்வொருவரும் 4 உத்திகளை சொன்னால் போதுமானது இன்றைக்கு என்று சொல்லி சுழற்சி முறையிலே ஒரு வாரத்துக்குள்ளே அவர்களை மனப்பாடம் செய்ய வைத்து விடலாம். அந்த மாதிரி நாம் கூட படிக்கிறதுக்கு சிரமமாக தெரியலாமே ஒழிய ஒரு 2-3 முறை பொருளறிந்து அதை படிச்சுக்கிட்டோம்னா அந்த ஓசை நம்மை அறியாமலே மனப்பாடம் செய்யும்படியாக நமக்கு அது வழிகாட்டும். அதனால் இதை கண்டு நாம் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த நிலையிலே உத்தி என்றால் என்ன? உத்தி என்றாலே ஒரு செய்தியை எப்படி நாம் மாணவருக்கு புரிய வைப்பது, அவர்களுக்கு எதை சொன்னால் புரியும், எப்படி சொன்னால் புரியும். அவையறிந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் என்று சொல்லுகிறார்களே. நிறைய சொல்லிக்கிட்டே இருப்போம், அவங்க காது கொடுத்து கேட்கலன்னா அண்டா நிறைய தண்ணியை கவிழ்த்தாலும் அவர்கள் குவளை அளவுக்கு இருப்பார்கள் என்று சொன்னால் அவ்வளவு தண்ணீரும் வீணாவதன்றி பயன்படுவதாக அமையாது. ஆகையினாலே சொல்லக்கூடிய முறை அதுதான் இப்போ பார்த்த 32 உத்திகள். அது என்னன்னு அதுக்கு ஒரு வரையறை சொல்றார். நூற்பொருள் வழக்கொடு வாய்ப்ப காட்டி ஏற்புழி அறிந்து இதற்கு இவ்வகை ஆம் என தகும் வகை செலுத்துதல் தந்திர உத்தி. தந்திர உத்தி, உத்திங்கிற சொல்ல பார்த்தீங்கன்னா யுக்தி அப்படிங்கிற சொல்லினுடைய திரிபுன்றாங்க. வடமொழி சொல் யுக்தி. உத்தியால் அமைக்கப்படும் பொருளை உத்தி என்று சொல்லுவது காரண ஆகுபெயர் என்று அதுக்கு இலக்கண குறிப்பு சொல்லுகிறார்கள். உத்தி என்றால் புத்தி நுட்பம்னு ஒரு அர்த்தம். செலுத்துவது, பொருந்தும் ஆறு, பொருந்தக்கூடிய முறை. ஆக உத்தினா பொருந்தும் முறைன்னு ஒரு அர்த்தம், புத்தி நுட்பம்னு ஒரு அர்த்தம், செலுத்துவது, மூணையும் சேர்த்து சொல்லலாம். இது பொருந்துமாறு புத்தி நுட்பத்தால் ஒரு கருத்தை சென்று சேரும்படியாக செய்வது, இதுதான் உத்தி. தந்திரம் என்று சொன்னால் தந்து அல்லது தந்திரம் என்று சொன்னால் நூலுன்னு அர்த்தம். நூலிலே பயின்று வரக்கூடிய உத்தி எப்படி வரலாம்? நூற்பொருள் தான் நூலிலே எடுத்துக்கொண்ட பொருள், அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி. வழக்கொடு வாய்ப்ப காட்டி, வழக்கொடுன்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த ஒடு என்ன பண்ணுது, 2 அர்த்தத்தை தருது. என்னன்னா நூல் வழக்கோடும் உலக வழக்கோடும்.
சான்றோர் வழக்கம் இருக்குதுங்களா, நூல் வழக்கம்னு ஒன்று இருக்குது, இலக்கிய வழக்கு, உலக வழக்கு, ரெண்டோடும் பொருந்தி இருக்கணும். உலகியல் வழக்குக்கு பொருந்தாத ஒன்று நிலைக்காது. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா இப்போ தொல்காப்பியத்தில் ஒரு நூற்பா வரும், சேரே திரட்சி என்று ஒரு நூற்பா இருக்குது. சேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா திரட்சி, தொகுதி. இப்போ பேசும்பொழுது கூட பாருங்க, ஒரு சேர நெய் கொடுங்க சொல்கிறாங்க, ஒரு சேர நெய் கொடுங்க, ஒரு சேர வாங்கப்பா, ஒன்றா வாங்க அப்படிங்கிற செய்தியை சேராது. அப்போ திரட்சி, தொகுதி. இன்னும் சில பழமொழிகள்லாம் உண்டு. சீச்சின்னா உனக்கு சேர நெய் ஊற்றுற மாதிரி இருக்கா என்றெல்லாம் கூட பழமொழி சொல்லுவாங்க. அப்போ இந்த வழக்கு 3000 வருஷத்துக்கு முற்பட்ட அந்த தொல்காப்பியத்தை இன்றும் நினைவுபடுத்துவதாக இருக்கிறது. மாணவர்களுக்கு சொல்லும்போது எளிமையாக புரிகிறது என்று சொன்னால் அதுதான் அந்த நூலாசிரியனுடைய வெற்றி. அப்போ நூற்பொருள் உலக வழக்கோடும் செய்யுள் வழக்கோடும் பொருந்தி விளங்குதல், வாய்ப்பை காட்டி பொருந்தும்படியாக அமைக்கணும். ஏற்புழி அறிந்து, ஏற்கும் இடத்தை அறிந்து, எங்கு எதை சொன்னால் சரியாக இருக்கும், எந்த உத்தியில் சொன்னால் இருக்கும் என்று தெரிந்து, இதற்கு இவ்வகையாம் என சொல்லுவோம் இல்லையா, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அதே மாதிரி இதற்கு இவ்வகையாமன, இந்த இடத்துக்கு இதை கையாண்டால் போதும். இப்போ கவிஞனை கேட்டால் அவன் சொல்லுவான், காப்பிய கவிஞனை கேட்டால் இந்த மெய்ப்பாடுகளை எல்லாம் அல்லது நவரசங்களை எல்லாம் சொல்ல வருகிற பொழுது இந்த இடத்துல இந்த உணர்ச்சிக்கு இங்கே அழுகையா, இங்கே எழுசிறு விருத்தத்தை போட்டாதாயா சோகம் வரும், இந்த இடத்துல அரிசிறு விருத்தம் எழுதணும், அது கூட இந்த சந்தத்தில் எழுத வேண்டும், இந்த கோபத்தை இப்படி புலப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய நிலை அவனுக்கு அந்த சந்தத்தின் மூலமாக, அந்த சொல் வடிவத்தின் மூலமாக பொருள் புலப்பாட்டை அவன் ஏற்படுத்துவான். அந்த மாதிரி இதற்கு இவ்வகையாமென, இந்த இடத்துக்கு இதுதான் அமையும் என்று தெரிந்து கொண்டு தகும் வகை செலுத்துதல் தந்திர புத்தி, அதற்கேற்ற மாதிரி பயன்படுத்துவது என்று விளக்கம் சொல்கிறார். ஆக இன்னும் சில பேர் ஏற்புழி அறிந்துன்னா மற்றொரு நூற்கண்ணும் ஏற்குமிடத்தை அறிந்துன்றாங்க. அது அவ்வளவாக ஏற்புடையதாக தெரியவில்லை. ஆக நூற்செய்திகளை எல்லாம் செவ்வனே சொல்லுவது உத்தி என்று சொல்லுவார் பேராசிரியர். நூற்செய்திகளை செவ்வனே, செவ்வனேனா எப்படி சொன்னால் சிறக்குமோ அப்படி சொல்லுவது. அப்போ நூற்செய்திகளை அப்படி கூறுகின்ற பொழுது தம் நுண்ணறிவு தோன்றவும், தன் நுண்ணறிவு தோன்றவும், அடடா என்ன அழகாக சொல்லியிருக்காங்க இவன், இந்த இந்த கவிஞன், இந்த படைப்பாளன், இந்த நூலாசிரியன் என்ன அழகாக சொல்லியிருக்கிறான்னு ரசிக்கும்படியாக, இவனுடைய அறிவை மெச்சும்படியாக இருக்க வேண்டுமா. நுண்ணறிவு தோன்றவும் கற்பார்க்கு சுவையும் எளிமையும் பயக்கவும், கற்பவர்களுக்கு சுவை பயக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் படிக்க தூண்டுவதாக இருக்கணும் அந்த வார்த்தை, அந்த எடுத்து சொல்லக்கூடிய முறை எளிமையாக இருக்க வேண்டும். ஐயோ இது என்ன கடினமாக இருக்குதுன்னு நினைக்கவே கூடாது, அப்படி கையாளுவது தான் இது என்று சொல்லுகிறார். ரொம்ப நுணுக்கமான செய்தி இது. அதற்கு அடுத்தது உத்தியை பார்த்தோம். ஓத்து, முன்பே நாம் இதற்குரிய பொருளை சிந்தித்திருக்கிறோம், இருந்தாலும் கூட முறைப்படி இது தொல்காப்பிய நூற்பாவை வழிமொழிவதாக இருக்கிறது. முன்ன சொன்ன பாருங்க, கூறுபழம் சூத்திரத்தின் கோட், ஆசிரிய வசனம், நேர் இனமணியை நிரல்பட வைத்தாங்கு ஓர் இனப்பொருளை ஒரு வழி வைப்பது ஓத்து என மொழிபே உயர்மொழி புலவர். ஓர் இனப்பொருளை, ஒரு சாதி பொருள்களை வைப்பது, சாதி என்று சொன்னால் தன்மை அல்லது கூட்டம்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அன்றைக்கு தச்சு தொழில் செய்தவர் தச்சர் என்று சொன்னார்கள். இன்னைக்கு ஆசிரியர் தொழில் செய்பவர் ஆசிரிய சாதி, மாணவ சாதி, இப்படி வேற ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு தொழில் செய்தல் அடிப்படையில் இந்த சாதி, உயிர் சாதி, காக்கை குருவி எங்கள் சாதினா உயிர் கூட்டம் என்கிற பொருளிலே பாரதி பயன்படுத்தி இருக்கிறார். அவ்வளவுதான். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, ஓரினப் பொருள். எப்படி முத்து, பவழம், மரகதம், மாணிக்கம் என்றெல்லாம் நவமணிகள் இருக்கிறது சொன்னால் அதை தனித்தனியாக வைக்கிறோம். அதில் கூட பாருங்கள், ஓரினப் பொருளை ஒரு வழி வைப்பது, அந்த பவழத்துலேயும் நிறத்தாலையும் வடிவத்தாலையும் ஒத்தனவற்றை தனித்தனியே வைக்கிறது. இப்போ உண்டியலில் காசு பிரித்தா என்ன பண்ணுவாங்க, சரியாக வரிசைப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் இது 2000 ரூபாய் தாள்கள், இது 500 ரூபாய் தாள்கள், இது 100 ரூபாய் தாள்கள், இது 50 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய், அப்புறம் இதில் இதெல்லாம் காசுகள், இதில் செல்லா காசுகள் இருந்தால் அது தனி வரிசை. அந்த மாதிரி ஒரு சேர தொகுத்தல் என்று இருக்குது பாருங்கள். வங்கிகளில் பணம் கட்டுகிற பொழுது அப்படி வரிசையாக நாம் எழுதி கொடுக்கறது வழக்கம்.
500 தாள்கள் இத்தனை இருக்கிறது, 100 தாள்கள் இத்தனை இருக்கிறது. அந்த மாதிரி நேரினமணியை நிரல்பட வைத்தாங்க. நேர் என்ற சொல்லுக்கு ஒழுங்கு, பொருத்தம்னு அர்த்தம். அதாவது ஏற்புடைய அப்படின்னு அர்த்தம். நேரடின்னு பேர் வச்சாங்க பாருங்க. அளவடி அல்லது நேரடின்னு வாங்க, 4 சீர்களை கொண்டது. அந்த மாதிரி நேரினமணியை ஒத்த இயல்பு படைத்த மணிகளை, மாணிக்கங்களை, முத்து, பவழம் முதலியவற்றை நிரல்பட வைத்தாங்க, வரிசையாக அமைத்தார் போல. அதுலேயும் வடிவம், நிறம் மறுபடியும் நினைவு வச்சுக்குவோம். ஓரினப்பொருளை, ஒரு தன்மை சார்ந்த பொருள். அப்போ நாம் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் அகர ஈறுகள் ஒன்றா வைக்கிறது, இதெல்லாம் ஆகார ஈறுகள், இதெல்லாம் இகர ஈறுகள், இது ஈகார ஈறு என்றெல்லாம் செய்திகளை வரிசைப்படுத்திக்கிட்டே போகிறது, இப்படி வைக்கிறது. அது மாதிரி பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதான் ஓரினப்பொருளை ஒரு வழி வைப்பது, ஒரு சேர வைக்கிறது. ஓத்து என மொழிப உயர்மொழி புலவர். ஓத்து என்ற சொல் மறுபடியும் நாம் நினைவுக்கு ஓதுவது ஓத்து. வேதத்துக்கு இந்த பெயர் உண்டு, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டா. பிறகு அது என்னாச்சு, வேதத்துக்குரிய பெயர் அதனுடைய அங்கமாக 6 அங்கம்னு சொல்லுவீங்க, ஷட்டங்கம்னு சொல்லுவோம். அதில் ஒன்று வியாகரணம், அதற்கு அது ஆகி வந்தது. பின் அதன் அங்கமாகிய வியாகரணத்துக்கு அங்கமாகிய இயலுக்கு ஆகி வந்தது. ஆக இருமடி ஆகு பெயர், இப்படி சொல்லுவது வழக்கம். ஓத்தூர், திருவோத்தூர் என்கிற ஒரு பெயரை நாம் கேள்விப்படுவோம். சிவபெருமானுடைய திருத்தலங்களில் வேதங்கள் வழிபட்ட தலம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. திருஞான சம்பந்தர் ஆண்பனையை பெண்பனையாக ஆக்கிய தலம், அது மறக்க முடியாதது. உயர்மொழி புலவர், உயிருக்கு உறுதி தருகின்ற உண்மை சொற்களை உடைய புலவர் என்று அதற்குரிய பொருள். ஆக எழுத்து சம்பந்தமான செய்திகளை ஒன்றாக திரட்டி எழுத்தியல் என்றும், பதம் சம்பந்தமான செய்திகளை திரட்டி பதவியல் என்றும் நாம் வைப்பதைப் போல இருப்பது. இப்போ நேருதல், ஒத்திருத்தல், ஒன்றுபடுதல். அப்போ இது இயல் தொடர்பானது. நேரினமணியை நிரல்பட வைத்தாங்கு ஓரினப் பொருளை ஒரு வழி வைப்பது ஓத்து என மொழிப உயர்மொழி புலவர். இப்போ இயல் என்பது சிறு பிரிவு. அதுக்கடுத்து நம்ம படிக்க போகிறோம் படலம்னு ஒன்று, அது பெரும் பிரிவு. அப்போ இயல் என்பது சிறு பிரிவாக அமைவது தான் முறை. படலங்கிறது அதிகாரம் என்கிற பொருளில் வரும். ஆனால் திருக்குறளில் பார்த்தீங்கன்னா சற்று இதில் வேறுபட்டிருக்கும். திருக்குறளில் அறத்துப்பாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல்னு வச்சுருப்பார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்று அதிகாரங்களாக அமையும். இது ஒரு சில இடங்களில் இப்படி மாறி வருவதும் உண்டு. ஆனால் பொதுவான வழக்கு, இலக்கண நூல்களில் இடம்பெறக்கூடிய வழக்கு, ஓத்து என்பது ஒரு சிறு பிரிவு. அதற்கடுத்து நாம் பார்க்க போகக்கூடிய அந்த படலம் என்பது பெரும் பிரிவு. அதுதான் இங்கே பார்க்குறோம். ஒரு நெறியின்றி விரவிய பொருளால் பொது மொழி தொடரின் அது படலமாகும். ஒரு நெறியின்றி, அப்போ ஒரு சேர அமைந்திருந்தால் அதற்கு பெயர் இயல் அல்லது ஓத்து. ஒன்றுக்கு மேற்பட்ட செய்திகள் அது பாட்டு வரிசையாக இருக்குது, ஆனால் தனித்தனிய குவியலாக இல்லை, எல்லாம் வரிசையாக கலந்துருக்குது, அதற்கு பெயர் ஒரு வழிப்படாமல் பொருள்கள் கலந்து காணப்படுவது. அது பொது வகையால் கூறப்பட்டால் அது படலம் என்று சொல்லப்படுகிறது. ஆக ஒரு பொருள் முதலி வருவது சூத்திரம், ஓரினப்பொருள்களை சொல்லுவது இயல், பல இனப்பொருள்களை சொல்லுவது படலம். இதுதான் அதிகாரம்னு பேர். இப்போ எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் என்று நாம் சொல்லுவதை சில திறனாய்வாளர்கள் அல்லது உரையாசிரியர்கள் அல்லது பிற்கால இலக்கண நூலாசிரியர்கள் எழுத்துப்படலம், சொற்படலம், பொருட்படலம், அணிப்படலம், யாப்புப்படலம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வழக்கமும் உண்டு. ஆக இப்போ எழுத்ததிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் பார்த்தீங்கன்னா எழுத்து சம்பந்தமான செய்தியும் இருக்கிறது, பதம் சம்பந்தமான செய்தியும் இருக்குது, புணர்ச்சி சம்பந்தமான செய்தி எல்லாம் கலந்து இருக்கிறது. அது இயலாக நாம் பிரித்தால் ஒழி அப்படியே பார்த்தோம்னா மொத்தமாக இருக்குது அதுக்குள்ளே. ஆக ஒரு நெறியின்றி விரவிய பொருளால் பொதுமொழி தொடரின் அது படலமாகும். இது மொத்தமாக ஒரு மாவட்டம் பல வட்டங்களை கொண்டிருப்பதை போல இருக்கிறது படலம். பல வட்டங்களாக காணப்படுவது இப்படி நம்ம உள்வரிசையாக உட்பிரிவாக சொல்லிக்கிட்டே போக வேண்டியது தான். பல மாவட்டங்களை கொண்டது ஒரு மாநிலம் என்று சொல்வதை போல இவை எல்லாம் இந்த படலம் அது இது எல்லாம் கலந்துதான் இருக்கக்கூடாது ஒரு பெரிய பெண்டம் என்று சொல்லுவார்கள். அது பிறகு ஒரு இடத்துல அமையும். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மரபு உண்டு. ஆக பொது மொழியாக தொடர்ந்து வருவது, அங்கே தனிமொழி தொடர்மொழின்னு ஆராய்ச்சி பண்ணவானா, பொது மொழியாக பொதுவாக அந்த மொழியப்படுவன தொடர்ந்து வருதல். இப்போ செய்திகள் பலவும் விரவி காணப்படுவது, அதற்கு பெயர் படலம்
என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சொல்லாட்சியை பார்த்தோம்னா கொஞ்சம் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. இது நூலினுடைய ஒரு பெரும் பிரிவு என்று பார்க்குறோம். இதை அதிகாரம் என்று சொல்லுவது வழக்கம்னு பார்க்குறோம். அதிகாரத்தினுடைய உட்பிரிவு இயல், இயலினுடைய உட்பிரிவு சூத்திரம். இந்த சொல்ல பாருங்க, படல் படர் அப்படிங்கிறது ஈற்றுப்போலி ஒன்றுக்கு ஒன்று. எப்படி? படல் படர், படலம்ன்றதுல வேறு சொல்ல பாருங்க, படல்னு வச்சுக்குவோம். எப்படி? குடர் குடல், பந்தர் பந்தல் என்று லகரமோ ரகரமோ ஒன்றுக்கு ஒன்று ஈற்றுப்போலியாக வருவதைப் போல வருகிறது. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அங்கே குடல் என்று கையாளப்படுகிறது. குடரும் கொழுவும் என்று நாலடியார் குறிப்பிடுகிறது. இடரும் தவிர்த்திமைப்போது இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே அபிராமி அந்தாதி. ஆக குடர் என்று அதே நாலடியார் கருத்து அந்த சொல்லாட்சி அபிராமி அந்தாதியில் காணப்படுகிறது. அந்த மாதிரி அந்த படல் படர், படர் என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா, தொல்காப்பியத்தில் உரியியல்ல ஒரு நூற்பா வருது, படரே உள்ளல் செலவும் ஆகும். படர்தல் என்ற சொல்லுக்கு நினைத்தல் செல்லுதல்னு அர்த்தம் இருக்குது. கறவை கன்றுவையின் படர குறுந்தொகை. படர்தல் தான் செல்லுதல். அப்போ அந்த அதிகாரத்தினுடைய கருத்து எல்லா நூற்பாக்களிலும் விரைவி காணப்படுதல், செல்லுதல், படர்ந்து காணப்படுதல். படர்தல்னே பேர் வைக்கிறோம் இல்லையா? அதாவது படர்தல், செல்லுதல், பரவுதல். இதன் கருத்து தன் கீழுள்ள நூற்பரப்பு முழுவதும் பரவி கிடத்தல். அதாவது முறையில்லாமல் கொடி போல ஓடி படர்வது, அதுதான் படலம் என்று சொல்கிறோம். இன்னொன்று, படல்னு ஒரு சொல்ல கேள்விப்படலாம். படல் இந்த வாசலுக்கு வைக்கப்படுவதாக சாதாரண இயல்பான ஒரு கூரை வீடுகளிலே சில ஓலைகளை, கீற்றுக்களை, குறுக்கு நெடுக்காக சில கழிகளை கட்டி தென்னங்கீற்று, பனை ஓலை முதலான மிக எளிய பொருட்களை வைத்து அந்த வாசலை மூடுவது வழக்கம். அதுக்கு பெயர் படல் என்று சொல்லுவது உண்டு. அந்த படல் என்பது செடி சிம்புகளை பரப்பி கட்டப்படுவது, அதுபோல பல கருத்துக்களை பரப்பி கட்டப்படுவது ஆகியனால இது படலம் என்று சொல்கிறாங்க. அதுவும் சரி, ஏற்புடையது தான். தொல்காப்பிய நெறிப்படி படர் என்று வைத்துக் கொண்டாலும் சரி, இது படல், படல் சாத்துறது என்று சொல்கிறது உண்டு. இப்போ படல், படலை, படலம் இதெல்லாம் அந்த பின்னப்படுதல் இல்லை, பின்னுதல். படலம் என்பதை பார்த்தீங்கன்னா அந்த காண்டம் என்கிற பெரும்பகுதிக்கு ஒரு உட்பிரிவாக இருக்கிறதையும் பார்க்குறோம். கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா படலம் அப்படிங்கிற சொல்லாட்சியை நம்ம நிறைய கேள்விப்படுறோம். காட்சி படலம், உருக்காட்டு படலம் அப்படி எல்லாம் கேள்விப்படுறோம். இப்படி இந்த படலமும் இயலும் மாறி மாறி அமைவது நம்ம திருக்குறளில் மாறி வருதுன்ற செய்தியும் பார்த்தோம். இது போதும். அதுக்கு அடுத்தது சூத்திரம். சூத்திரம்னா என்ன? சூத்திரம்ன்ற சொல்லுக்கு கயிறுன்னு அர்த்தம். ஒரு பொருளை குறிப்பிட்ட இடத்தை விட்டு அகலாமல் இருத்தல் பொருட்டு கட்டி வைக்கிறது சூத்திரம். வேற ஒன்றும் கிடையாது. கயிறு, பசுமாடு அல்லது மாடு அங்கும் இங்கும் சென்று விடக்கூடாது என்பதற்காக கட்டி வைப்பதைப் போல, கட்டி வைக்க உதவுவதைப் போல நம்மை விட்டு எங்கும் சென்று விடக்கூடாது இந்த கருத்து என்று சில சொற்களால் கட்டி வைக்கப்படுகிற காரணத்தினாலே, அதாவது பொருளை கட்டி வைக்கக்கூடிய சில சொற்களை சூத்திரம் என்று பெயர் வைத்தார்கள். சூத்திரம்னா கயிறு, வேற ஒன்றும் கிடையாது. கடி சூத்திரம் தாலிக்கு பெயர். இலக்கணம் முதலியவற்றை அமைத்தற்குரிய நூற்பா. இது அகவல் யாப்பு உடையது. சில பேர் சொல்லுவாங்க இது ஆசிரியப்பான 3 அடி சிற்றலை இருக்கும், இது என்ன இப்படி இல்லையே நினைக்கிறதும் உண்டு. ஆகையினால ஓரடியாலும் நூற்பா வருது. அறம்பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயனு ஓரடியாலும் நூற்பா வர்றதுனால இது ஒரு தனி செய்யுள் வகை என்று சொல்வதும் உண்டு. ஆனால் 99% ஆசிரியப்பாவை வழிமொழிவதாகவே இது அமைகிறது. சூத்திரம் என்றாலே அது ஆசிரியப்பா வடிவம்தான். சிறுபான்மை பிற்காலத்தில் வெண்பா, கட்டளை, கலித்துறை முதலான யாப்பு வடிவங்கள் வர ஆரம்பித்தன. சரி, பார்ப்போம். இதனுடைய நூற்பாவினுடைய கருத்தை சிந்திக்கலாம். சில்வகை எழுத்தின் பல்வகை பொருளை செவ்வன் ஆடியின் செறித்து இனிது விலக்கி திட்ப நுட்பம் சிறந்தன சூத்திரம். என்ன சொல்றாரு? பெரிய சரீரம் முதலியவைகளின் சாயையை, அதாவது பிம்பத்தை தன்னுள்ளே செவ்வையாக அடக்கி இனிதாக காட்டுகிற சிறிய கண்ணாடியை போல, ஒரு சிறிய கண்ணாடி மிகப்பெரிய அந்த
திருவண்ணாமலை மலையே இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னால் ஒரு கண்ணாடியை வைத்துக்கொண்டு குறிப்பிட்ட எல்லையிலே குறிப்பிட்ட தூரத்திலே வைத்து பார்க்கிற பொழுது அது என்ன பண்ணுது? பெரிய பொருளை அல்லது பல வகையான பொருளை தன்னுள்ளே செவ்வையாக அது அடக்கி காட்டுகிறது. செவ்வநாடியின் செரித்து இனிதி விளக்கி, அது இல் கிடையாது, இவ்வு எழுத்துப்படையாக வந்திருக்கிறது. செவ்வன், செவ்வனே, சிறப்பாக. பெரிய வடிவத்தை, ஒரு பனை மரத்தை, ஒரு ஆலமரத்தை, ஒரு பெரிய மலையை, மிகச்சிறிய கண்ணாடி மிகப்பெரிய பொருளை தனக்குள்ளே அடக்கி காட்டுகிறது. அதுபோல மிகச்சிறிய வடிவத்தை உடைய ஒரு நூற்பா. அப்போ நூற்பானாலே எப்படி இருக்கணும்? மிகச்சிறிய வடிவம் இருக்க வேண்டும். வளவளன்னு பேசக்கூடியதாக இருக்கக்கூடாது. இதை விட சுருக்கமாக சொல்ல முடியாது, இதை தவிர வேறு வார்த்தையை மாற்றி போட முடியாது என்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நூற்பா, மாற்றி போட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய நூற்பா தான், அதுதான் சூத்திரம் வடிவம். அது பல வகை பொருளை தனக்குள்ளே அடக்கி இருக்க வேண்டும். பார்த்ததும் புரியணும், முக்கியமான விஷயம். கண்ணாடியை பார்த்ததும் நம்மளுடைய முகம் தெளிவாக தெரியுது. 5 நிமிஷம் யோசிச்சுட்டு யாருடைய முகம்னு நாம் யோசிக்கிறது, முடிவு எடுக்கிறது கிடையாது. பார்த்ததும் புரியணும். அதுக்கப்புறம் நுட்பம் புரிய வேண்டும். முதல்ல கருத்து புரிய வேண்டும். உள்ளுரை இறைச்சியெல்லாம் அதுக்கப்புறம் தான். முதல்ல பார்த்தது இது என்னதை சொல்ல வருகிறது அல்லது என்னது இதில் இருக்கிறது என்கிற செய்தியாவது நமக்கு புலப்பட வேண்டும். முகத்தை பார்த்ததும் முகம் தெரியுது. அதுக்கப்புறம் முகத்தில் பூர்வத்தில் காயம் பட்டுதா, கன்னத்தில் காயம் பட்டுதா, அப்புறம் அதை தேடிக்கிட்டு என்ன ஏது, கை புண்ணுக்கு கண்ணாடி வேணால், முகத்து புண்ணுக்கு கண்ணாடி வேணால் தேடி பார்க்கலாம். அல்லது அணிந்திருக்கக்கூடிய பூண்களை இது அழகாக இருக்கிறதான்னு ரசித்து பார்க்கலாம், அது வேற. ஆக செவ்வன் ஆடியின் செரித்து, ஆடியை போல செவ்வனே செரித்து, ஒரு சேர தொகுத்து தனக்குள்ள அடக்கி இனிது விளக்கி, சற்றும் மாற்றமின்றி விளக்குதல், அதான் இனிது விளக்குதல். திட்ப நுட்பம் சிறந்தன சூத்திரம், குற்றமில்லாத நிலையில சொல் வலிமை உடையதாக இருக்கணும். திட்பம்னா திண்மை, திண்ணிய நெஞ்சம் வேண்டும்ன்ற மாதிரி. என்ன இங்க திண்மை என்று கேட்டால் பொருள் வலிமை, சொல் வலிமை. அந்த சொல்லாட்சி அவ்வளவு ஆழமுடையதாக, பொருள் அவ்வளவு அழுத்தமுடையதாக அங்கே அமையணும். நுட்பம் இருக்க வேண்டும். இன்னும் படிக்க அதனுடைய ஆழம் புலப்படும்படியாக, அடடா இந்த சொல்லுக்கு இப்படியும் பொருள் இருக்கிறதா, இப்படியும் சொல்லலாமா, நாளுக்கு நாள் புதிய பொருள்களை எல்லாம் புலப்படும்படியாக அது இடம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி அதுக்கு எதிர்ச்சொல்ல வச்சாதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். திட்பம் என்பதற்கு எதிர்ச்சொல்ல பார்த்தீங்கன்னா நொய்மை, அற்பமானதாக இருக்கக்கூடாது, ஆழம் இல்லாததாக இருக்கக்கூடாது. நுட்பத்துக்கு எதிர்ச்சொல் பருமை, வெற்றின தொடுத்தல்னு பார்த்தா பாருங்க. அப்படி படித்ததான் ஒன்றுமே கிடையாதுங்க. இது சும்மா காலை எழுந்து உணவுண்டேன் என்று எழுதுவது அரிசி விருத்தம் ஆகிவிடாது. அதில் பாதி ஆகிவிடா. காலை எழுந்து உணவுண்டேன், கவலை இன்றி இருக்கின்றேன், உடனே இது 6 சீர்களை கொண்ட ஒரு அடி என்று சொல்கிறதுல ஒரு பெருமையும் இல்லை. ஆகையினால பருமை இல்லாமை நுட்பம், நொய்மை இல்லாமை திட்பம். ஆக ஸ்தூலமாக புரிகிறதை விட சூட்சமமான கருத்துக்களை இது கொண்டிருக்க வேண்டும். அப்போ சொல் நயம் இருக்கணும், பொருள் நயம் இருக்கணும், உள்ளுரை இருக்கணும், இறைச்சி இருக்கணும், பிற அணி நலன்கள் இருக்கணும், இதெல்லாம் சரி. ஆக ஒரு சிறிய கண்ணாடி மரம், மலை முதலான பொருட்களை எல்லாம் நுட்பமாக காட்டுவதைப் போல பல பொருட்களை தனக்குள்ளே அடக்கி தெளிவாக காட்ட வேண்டும். வடிவில் சிறிய செய்யுள், சொற்சுருக்கமுடைய செய்யுளாக இது அமைய வேண்டும் என்று விளக்குவதாக இது அமைகிறது. சொற்சுருக்கமும் பொருள் அகலமும் வாய்ப்ப செய்யப்படுவது, அதான் சில்வகை எழுத்து. ரொம்ப அழகான சொல்லாட்சி. அது திரிவின்றி விளக்க வேண்டும். நேரில் கண்டார் போல ஒரு உணர்வினை ஏற்படுத்த வேண்டும். பல்லாற்றானும் பொருள் விளங்க வருதல் வேண்டும். அளத்தற்கரிய பெரும் பொருள்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும். சில பேரை ஈயாதவன்னு சொன்னால் கோபப்படுவான். எதுக்கு 5 எழுத்து செலவு பண்ணுற? கஞ்சன், அதுக்கும் கோபப்படுவான். ஏன் 4 எழுத்து செலவு பண்ணுற? கருமி, ஏன் 3 எழுத்து செலவு பண்ணுற? லோபின்னு சொல்ல 2 எழுத்துல. இப்படி சில பேர் இருக்கிறான். ஆக சுருக்கமாக சொல்வதில், சொல் வடிவத்தை மிக சுருக்கமாக கையாள்வது. ஆடி நிழலின் அரிய தோன்றி நாடுதலின்றி பொருள் நனி விளங்க, அதை எடுத்துக்கொண்ட பொருளை நுட்பமாக விளக்குதல். அதான் ஆடி நிழல். ஆடியில் காணப்படக்கூடிய, ஆடினா கண்ணாடி, நிழல்னா பிம்பம். நாடுதலின்றி யோசிச்சு பொருள் கொள்ள வேண்டியதில்லை. அது பொருள் நனி விளங்க, பொருளை பார்த்ததும் புரியும்படியாக அது இருக்க வேண்டும். சோதிட நூல்களிலும் தர்க்க நூல்களிலும் வடமொழி வியாகரணங்களிலும் எழுத்தாலும் விடயம் உணர்த்தப்படுதல் நோக்கி எழுத்தின் என்று சொல்லியிருக்கிறாராம். சில்வகை எழுத்தின், சொல்லின் தானே வரணும். ஏன் எழுத்தின் வந்ததுன்னு கேட்டால் அப்படி வர்றதும் உண்டு. சில நேரங்களில் அது அச்சரங்களால் பொருள் தருகிற பொழுது அது இயற்பெயராகிறது. அச்சரம்னா எழுத்து. அல்லது சொல்லை உணர்த்துமாயின் அது ஆகுபெயராகிறது என்று
குமாரசாமி புலவர் அவர்கள் கூடுதலாக விளக்கம் தரக்கூடிய செய்தியை பார்க்குறோம். இன்னும் இந்த சூத்திரம் தொடர்பான செய்திகள், இந்த சூத்திரமானது தங்களுக்குள்ளே அவை வரிசையாக அமையக்கூடிய விதம் எப்படி இருக்கிறது, அந்த சூத்திரம் என்ன பொருளை தருகிறதோ அதை வைத்து அதற்கு என்னென்ன பெயர் இருக்கிறது, இந்த உரைகள் எத்தனை வகைகளாக அமைகின்றன, காண்டிகை உரை, விருத்தி உரை, அந்த காண்டிகை உரையில் கூட முக்காண்டிகை உரை, ஐங்காண்டிகை உரை என்கிற செய்தியெல்லாம் இடம்பெறுவது, நூல் என்கிற பெயர் காரணம் எவ்வாறு அமைகிறது என்றெல்லாம் சிந்திக்க வேண்டிய பல தகவல்கள் கூடுதலாக இருக்கின்றன. அவை இனி வரும் வகுப்பிலே பகிர்ந்து கொள்ளப்படும். இந்த அளவுக்கு சிந்திப்பதற்கு நல்லதொரு வாய்ப்பு கிட்டிய வகையிலே திருவருளையும் குருவருளையும் நெஞ்சார நினைந்து தொழுது நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.